அறிவிலே தெளிவு, நெஞ்சிலே உறுதி, அகத்திலே அன்பினோர் வெள்ளம், பொறிகளின் மீது தனி அரசாணை, பொழுதலாம் நினது பேரருளின் நெறியிலே நாட்டம், கருமயோக என்றுவை அருளாய், குறி குணமேதும் இல்லதாய் அனைத்தாய், குலவிடு தனி பரம்பொருளே, உன்னை வணங்கி மகிழ்கின்றோம். அனைவருக்கும் இனிமையான மாலை வணக்கங்கள். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் எனும் வள்ளுவம் நிலைத்து செழித்த அறச்செம்மல் ஐயா PS கோவிந்தசாமி நாயுடு அவர்களை வணங்கி மகிழ்கின்றோம். ஆற்றும் துணையால் அறம் செய்கை முன்னினிதே என்று 100 ஆண்டுகளாக சமூக நீதி எனும் அறச்செங்கோலை கையில் ஏந்தி சமதர்மம் படைத்து கொண்டிருக்கும் PSG அறநிலையம் பொன் மேருமலையை நிகர்த்தது. அறத்தான் வருவதே இன்பம் என்ற நீதிநூற்கொள்கையை நிலைநிறுத்தி மண்ணில் வாழ்வோரின் அல்லல் நீக்கிய அரும் பேரண்ணலின் வழித்தோன்றல்களையும் வணங்கி போற்றுகின்றோம். விரிவானத்தில் பறக்கின்ற பறவைகளுக்கும் மலர்களுக்கிடையே மகரந்த தூது போகும் வண்ணத்து பூச்சிகளுக்கும் சிறகு ஒருபோதும் தடையாகவோ சுமையாகவோ இருப்பதில்லை. புது வைகரையில் புது பயணத்தை நாளும் தொடங்குகின்ற PSG அறநிலையம் எனும் பிரம்ம விருட்சத்தின் மிகப்பெரிய கிளைதான் PSG மருத்துவமனை. வெற்றி என்பது முயற்சிக்கு கிடைத்த முதல் மரியாதையாகும் என்று சிகரம் நோக்கி பயணிக்கும் PSG மருத்துவமனையை அறிவியல், ஆன்மீகம், கல்வி, கொடை,
தொழில்நுட்பம் என பயணித்த PSG It's a great privilege to welcome Sri G.R. Karthikeyan, Founder Trustee, PSG and Sons Charities, Sri L. Gopal Krishnan, Managing Trustee, PSG and Sons Charities, Dr. J.S. Bhuvaneshwaran, Director, PSG Super Speciality Hospitals, Dr. T. Balaji, the dais and occupy the distinguished chairs, please. இதந்தரு கரும்பில் எடுத்த தீஞ்சாரே, பதந்தரு வெல்ல பாகினின் சுவையே, சாலவே இனிக்கும் சர்க்கரை திரளே, ஏலவே நாவுக்கு இனிய கட்கண்டே என்று சிந்தையில் இனிக்கும் தமிழை செவிகளுக்கு இனிமையாய் தமிழ்த்தாய் வாழ்த்தாய் பாடிமகிழ டாக்டர் ஜனனி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நீராறும் கடலொடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ்பரத கண்டமிதில் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலககுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. Thank you, Dr. Janani. Light is a symbol of brightness and prosperity. As sunlight expels the darkness of night, similarly, blessings bring in our life prosperity and happiness. To make this function a blessed one, the divine, by kindling the lamp of knowledge and wisdom, for seeking the choicest blessings for the same, I request all the dignitaries on the dais to light the lamp.
ஒளிவிளக்கேற்றி மகிழ்ந்தமைக்கு நன்றிகளும் மகிழ்வும். குணபூஷ்யத்தே ரூபம் சீலம் பூஷ்யத்தே குலம். நட்பண்புகள் தேகத்தை மேன்மைப்படுத்தும் ஆற்றலுடையவை. அறநெறியை ஒருவர் காக்கும்போது பரம்பரை பெருமையும் மேலோங்கி இருக்கும் என்பது சாணக்கிய நீதி. இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன்கண் விடல் எனும் சிறப்பினால் அறநிலையத்தாரின் நம்பிக்கை நெடுஞ்சாலையில் சாதனை மரங்களை நட்டவர் இவர். PSG சிறப்பு மருத்துவமனை இயக்குனர் டாக்டர் ஜெயஸ் புவனேஸ்வரன் ஐயா அவர்களை இனிய விழாவில் வரவேற்புரை நல்க பேரன்புடன் அழைக்கின்றோம். அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும். உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும், அந்த ஊருக்குள் எனக்கொரு பேர் இருக்கும். மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும். உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும், அந்த ஊருக்குள் எனக்கொரு பேர் இருக்கும். PSG அது PSG கடமை அது நன்றி. வணக்கம். எதை சொல்வது, எப்படி சொல்வது, எப்படி வரவேற்பது என்கின்ற பலதரப்பட்ட எண்ணங்களுக்கு இடையே இங்கே வருகை தந்து நம் இல்ல விழாவில் நம்முள் ஒருவராக சிறப்பித்து கொண்டிருக்கும் திரு GRK சார் அவர்களையும் மேனேஜிங் ட்ரஸ்டி அவர்களையும் வருக வருக என்று வரவேற்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். ஆயிரத்தி 1994 ஒரு இளம் இருதய நிபுணர் தலை நிறைய முடியோடு வந்தாருங்க. அப்பொழுது அவரை பார்த்த அந்த ட்ரஸ்டினுடைய சேர்மன், இங்கே பாருங்கள் டாக்டர், நாங்கள் ஒரு மெடிக்கல் காலேஜ் வச்சுருக்குறோம். இங்கே மெடிக்கல் காலேஜ் ஆரம்பித்து இப்போ ஒரு 4 வருஷம் ஆகுதுங்க. எங்களுக்கு இந்த சூப்பர் ஸ்பெஷாலிட்டி இதெல்லாம் ஆரம்பிக்கணும்னு ஒரு அபிப்பிராயம் இருக்குதுங்க. நீங்கள் ரெடியா? அந்த கார்டியாலஜிஸ்ட் என்ன சொன்னார், சார் கண்டிப்பாக ரெடி சார், நாங்கள்லாம் நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் கேட்போம் சார், அதெல்லாம் வாங்கிடலாம் டாக்டர், அதெல்லாம் பிரச்சனை இல்லை சார். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் நாளைக்கு வேலை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு மேலே ஒருத்தர் நீங்கள் கொண்டு வந்து அப்பாயிண்ட் பண்ணக்கூடாது. பெருசாக சிரித்தார் அவர். இங்கே பாருங்க டாக்டர், உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை வேணும். நீங்கள் வேலை செய்கிற விதத்தில் உங்களுக்கு மேலே நாங்கள் ஆள் போடாத மாதிரி பார்த்துக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. நான் அந்த கேரண்டியெல்லாம் சொல்ல மாட்டேன் என்று சொன்ன அந்த ஒரு தருணத்தில் 1985 நம்முடைய மருத்துவக் கல்லூரியானது திரு மேதகு GV அவர்களுடைய முயற்சியினால் தொடங்கப்பட்டது. அது எல்லாருக்கும் தெரியும். செப்டம்பர் 30 1989 நம்முடைய முதல் உள்நோயாளி பிரிவு, த இன்பேஷன்ஸ் ஆஃப் த ஹாஸ்பிட்டல்ஸ் was started in the year 1989, 15th of November. நம்முடைய இது 34 வருடங்கள் முடிந்த ஒரு தருவாயில் நாம் தற்போது அந்த ஃபவுண்டேஷன் டே என்று சொல்லக்கூடிய இந்த PSG ஹாஸ்பிட்டல்ஸ் நிறுவிய தினத்தை நம்முடைய முதல் ஹாஸ்பிட்டல் தினமாக கொண்டாடுகிறோம். அந்த வாய்ப்பிற்கு மேனேஜ்மெண்ட்டுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். ஏன்னா டாக்டர் ஜேம்ஸ் சார் இங்கே வந்திருக்காரு. அவர் தான் எனக்கு இன்டர்வியூ பண்ணி எங்களெல்லாம் உள்ளே எடுத்தவர்.
இதெல்லாம் எங்களுக்கு கொடுத்து வைக்கணும். ஏன்னா நாங்கள் இங்கே வந்து இப்போ எவ்வளோ தூரம் இங்கே இருக்கோம் அப்படிங்கிறது இங்கே சில 30, 25, 30 வருடங்களாக இருக்கின்ற சிலருக்கு இங்கே எப்படி இருந்தது, எப்படி ஆரம்பித்தோம் எப்படிங்கிறது தெரியும். ஆனால் அந்த அவர்களே வந்து நம்மளை சிறப்பித்து கொண்டிருக்காங்க. வருக வருக என்று வரவேற்கிறேன் சார். 94 ஸ்பெஷாலிட்டி ஆரம்பித்தோம். 2000 ஸ்ரீ ராஜன் சாரனுடைய நிர்வாகத்தில் இருக்கும் பொழுது நம்முடைய சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்கப்பட்டது. அவர்கள் குடும்பத்தின் சார்பாக இளைய தலைமுறை ரேஷ்மி ராஜன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். அதற்கு பிறகு நம்முடைய நிறுவனங்கள் பலவாறு இந்த சூப்பர் ஸ்பெஷாலிட்டி, மல்டி ஸ்பெஷாலிட்டி இதெல்லாம் ஆகி 2019 நம்முடைய சிறப்பு மருத்துவமனை கட்டடமானது மருத்துவக் கல்லூரிக்காக அது தொடங்கப்பட்டது. அதற்கு பிறகு இப்போது 2023 இன்ஸ்டியூட் ஆஃப் ஆன்காலஜி நம்முடைய புற்றுநோய் சிகிச்சை மையத்தினுடைய இயக்குனர் திரு பாலாஜி சார் வந்திருக்கார். அவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். நாங்கள்லாம் ஒரே குடும்பம், நமக்குள்ளேயே வரவேற்றுக்கிறது அப்படின்னு இல்லை. சுப்பாராவ் சார், நாங்கள்லாம் ஒரே குடும்பம். எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த வந்திருக்கும் அத்தனை நிறுவனத்தினுடைய அத்தனை the institution heads, the department heads, people from various walks of life, உங்கள் எல்லோரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இந்த விழா எதற்கு என்று ஒரு கேள்வியை நான் எழுப்பிக் கொண்ட பொழுது 3 விஷயங்கள் எனக்கு மனசில் வந்தது. அதை சொல்லி அமைகிறேன். எல்லோருக்கும் நாம் தற்போது எங்கு இருக்கிறோம், எப்படி இருக்கிறோம் என்று தெரிய வேண்டுமென்றால் நமக்கு வரலாறு தெரிய வேண்டும். History is very important for us to know. இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஜிஆர்கே சார் எப்பொழுதுமே சொல்லுவார், இதெல்லாம் நம்ம எப்படி ஆரம்பித்தோம் எப்படிங்கிறத பதிவு பண்ணுங்க. அப்போ தான் பின்னால் வரும்பொழுது நம்ம எப்படி இருந்தோம், எப்படி ஆரம்பித்தோம் அப்படிங்கிறது வந்து மற்றவங்களுக்கும் தெரியணும். அதனால் இந்த நிறுவன விழா அப்படின்னு வரும்பொழுது நம்முடைய வரலாறு நமக்கு தெரியணும் அப்படிங்கிறது நம்முடைய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இரண்டாவது விஷயம் என்னென்னா, இப்போது இருக்கிற பிஎஸ்சியினுடைய நிறுவனங்களில் 100 ஏக்கர் சதுர பரப்பில் 4200 தொழிலாளர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் எல்லோரும் இணைந்து ஒரு 4200 தொழிலாளர்கள், 25 லட்சம் சதுர அடிக்கு மேற்பட்ட கட்டிடங்கள், 600 கோடிக்கும் மேற்பட்ட இயந்திர உபகரணங்களில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஸ்டிடியூஷனில் நம்ம எல்லோருக்கும் அதில் சிறந்து விளங்கும் சிலரை தேர்ந்தெடுத்து காண்பிக்க வேண்டும், ஒரு ரெக்கக்னிஷன். அதற்கு இந்த விழா. நீங்கள் ஒரு 30 சூப்பர் ஸ்டார்ஸை பார்க்க போகிறீங்க. எல்லாம் அல்டிமேட் ஸ்டார், அந்த ஸ்டார் இந்த ஸ்டார்னு வேண்டாத ஸ்டார்லாம் விட்டுட்டு உண்மையான சூப்பர் ஸ்டார்ஸ் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஒரு 30 பேர் நமக்கு இடையில் இருக்கிறவங்க. அதற்கு இந்த விழா நமக்கு அவசியமாகிறது. மூன்றாவதாக ஊர் கூடி தேர் இழுக்க வேண்டும் என்று சொல்லும்படியாக நம்ம எல்லோரையும் இணைக்கும் ஒரு பந்தம். ஏன்னா இந்த ஒரு 20 நாளாக 15 நாளாக நாங்கள் பார்த்துட்ருக்கோம். ஒவ்வொருத்தருடைய உற்சாகம், அந்த எண்ணம், இந்த மாதிரி ஒரு பாண்டிங்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில். அதற்கும் இந்த விழா நமக்கு மிக முக்கியமானது. இந்த விழா இப்படி சிறப்பாக நடப்பதற்கு பலரும் திரைமறைவில் இருந்துட்டு ஏகப்பட்ட உதவிகள் பண்ணியிருக்காங்க. அது அனைவரையும் அதற்கு நன்றி என்று பின்னால் வரும் அவர்களையும் வரவேற்று, இந்த எனக்கு ரொம்ப உணர்ச்சி வசமாக இருக்குது. ஏன்னா ஒரு 30 வருடங்களுக்கு முன்னால் கனவுகளை சுமந்து கொண்டு இங்கே வந்தவன் நான். நன்றி. Thank you, sir, for the insightful speech. Of human ingenuity. Crucial as this event, we are thrilled to embark the journey together. We thank our chairman and managing trustee for inaugurating the Medical Expo and Free Medical Camp.
we would like to showcase a few milestone clippings of our PSG hospitals shared by our media partner, followed by the thematic video done by our digital marketing team on the special occasion of our PSG Hospitals Day, followed by the release of digital souvenir, PSG Wellness Whispers in this grandeur. ஆயிரத்து 1925 ஜனவரி 25 உங்களுக்கு தெரியுமா இந்த வருடமும் தேதியும் எதை குறிக்கும் என்று? நாம் இங்கே எந்த நாளை கொண்டாட ஒன்று கூடி இருக்கிறோமோ அந்த மூன்றெழுத்து மந்திரமாம் PSG அறக்கட்டளையின் பயணம் திரு PS கோவிந்தசாமி நாயுடு அவர்களால் துவங்க அச்சாரமிடப்பட்ட நாள்தான் இது. ஆம், PSG and Sons Charities. பொது சேவை, கல்வி, மருத்துவம், தொழிற்பயிற்சி என மக்கள் சேவையில் சுமார் 100 ஆண்டை நெருங்கிய இந்த மாபெரும் அறக்கட்டளையின் சாதனைகளை இந்த ஒரு நிகழ்வில் கூறி முடித்துவிட முடியாது. இது தலைமுறைகளை கடந்த ஒரு சகாப்தம். நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல். நோய் என்ன, நோய்க்கான காரணம் என்ன, நோய் தீர்க்கும் வழி என்ன, இவற்றை முறையாக ஆராய்ந்து சிகிச்சை செய்ய வேண்டும். இந்த திருக்குறளில் கூறப்பட்டுள்ள எல்லாம் சரி, ஆனால் சிகிச்சைகளை செய்வதற்கான இடம் வேண்டுமல்லவா? அதற்கு தேவை ஒரு மருத்துவமனை. 1989 தனது சேவையை துவங்கிய PSG மருத்துவமனை மருத்துவத்துறையில் ஒரு புரட்சிகர மற்றும் குறிப்பிடத்தக்க சாதனையை கொண்டு வந்துள்ளது. அன்றைய காலகட்டத்தில் மருத்துவக் கல்லூரியுடன் கூடிய ஒரு தனியார் அறக்கட்டளை சார்ந்த ஒரு பெரிய மருத்துவ ஒன்றும் எளிதல்ல. ஆனால் மிக குறைந்த கட்டணத்தில் தரமான மருத்துவ சேவையை அளித்ததால் PSG மருத்துவமனையின் சேவையை ஏற்றுக்கொண்ட மக்கள் தங்களின் பேராதரவை அளிக்க துவங்கினர். நமது மருத்துவமனை PSG மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்துடன் இணைந்த மருத்துவமனை என்பதால் பல்வேறு புதிய நோய்களை கண்டறிந்து அதற்கு சரியான சிகிச்சை அளிப்பதில் தனித்துவம் மிக்கதாக விளங்கியது. 1994 நவம்பர் 3 PSG சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஸ்பெக்ட்ரம் அறிமுக விழாவை கொண்டாடியது. இது மருத்துவத்துறையில் அதன் இருப்பை மேலும் உறுதிப்படுத்திய ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல். 2004 சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையை கட்டி எழுப்பி மருத்துவமனை வசதிகளை மேலும் விரிவுபடுத்தியது. 2019 PSG மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கென B பிளாக் மாபெரும் பிரம்மாண்டமான கட்டிடத்தை உருவாக்கியது. 2000 சராசரி வசதிகளுடன் துவங்கப்பட்ட புற்றுநோய் சிகிச்சைத்துறை தற்போது 2023 ஒருங்கிணைந்த புற்றுநோய் சிகிச்சை மையமாக PSG இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆன்காலஜியாக கோவை மாநகரத்திலேயே, ஏன் தமிழக அளவில் கூட முன்னோடியாக விஸ்வரூபம் எடுத்துள்ளது. புற்றுநோய் காரணிகளை கண்டறியும் திசு பரிசோதனை, பெட் சிடி, ஸ்பெக்ட் போன்ற சர்வதேச தரத்திலான பரிசோதனைகள் செய்வதற்கான வசதிகளையும், ரேடியேஷன், கீமோதெரப்பி, அறுவை சிகிச்சைகள் மூலமாக சிகிச்சை அளிப்பதிலும் ஒரு முழுமையான புற்றுநோய் சிகிச்சைக்கான நம்பிக்கை மையமாக உள்ளது. இந்தியாவிலேயே தமிழகம்தான் உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைகளை செய்வதின் முன் மாநிலமாக விளங்குகிறது. அந்த உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்கென தனி கேந்திரமாக PSG மருத்துவமனை விளங்குகிறது என்றால் அது மிகையல்ல. இருதயம், நுரையீரல், கல்லீரல், கணையம் போன்ற உறுப்புகளை தமிழக அரசின் வழிகாட்டுதலின்படி
தானமாக பெற்று பல நோயாளிகளுக்கு மாற்றி பொருத்தி வியத்தகு சாதனையை செய்து வருகிறது. அதிலும் கடந்த சில மாதங்களில் மட்டுமே 11 இருதய மாற்று அறுவை சிகிச்சை செய்து நமது மருத்துவ குழுவினர் சாதனை படைத்துள்ளனர். உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்கென்றே தனித்துவமிக்க மருத்துவ வல்லுநர்களின் அணியையும் மற்றும் அதிநவீன மருத்துவ வசதிகளையும் பிரத்யேகமாக வடிவமைத்துள்ளது நமது PSG மருத்துவமனை. அதில் இந்த உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைகள் தமிழக முதல்வரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் இலவசமாகவும் செய்வதால் பல எண்ணற்ற ஏழை நோயாளிகளின் வாழ்வில் ஒளியேற்றும் விளக்காக நமது மருத்துவமனை விளங்குகிறது. உலகில் வெகு சில இடங்களிலேயே உள்ள ரோபோட்டிக் சர்ஜரி வசதி PSG மருத்துவமனையில் உள்ளதை எண்ணி பார்க்கையில் நமது பெருமை உலகளவில் உயர்வதை காண்கிறோம். இந்த ரோபோட்டிக் சர்ஜரி வசதி மூலமாக அறுவை சிகிச்சை செய்வதற்கு பல அறுவை சிகிச்சை நிபுணர்கள் நமது மருத்துவமனையில் கைதேர்ந்தவர்களாக உள்ளனர். PSG மருத்துவமனை சமூக நலனில் அக்கறையுடன் வாரந்தோறும் இலவசமாக பொது மருத்துவ முகாம்களை நடத்தி மக்களின் இல்லங்களுக்கே மருத்துவ வசதிகளை கொண்டு சேர்க்கிறது. மேல் சிகிச்சை தேவைப்படுபவர்களுக்கு PSG மருத்துவமனைக்கு அழைத்து வந்து இலவசமாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது. பள்ளி, கல்லூரிகள், தொழிற்சாலைகள், IT கம்பெனிஸ் போன்ற அனைத்து பகுதிகளுக்கும் சென்று ஹெல்த் அவேர்னஸ், ஹெல்த் டாக் நடத்தப்பட்டு மருத்துவ முகாம்களும் நடத்தப்படுகின்றன. உடல்நலன் சார்ந்த முக்கிய நாட்களில் மருத்துவமனை வளாகத்திலேயே அது சம்பந்தமான போஸ்டர்ஸ், பிளெக்ஸ் காட்சிப்படுத்தப்பட்டு விழிப்புணர்வு செய்யப்படுகிறது. மருத்துவ சேவைகளை தொடர்ந்து செயல்படுத்தி மக்களின் நற்பெயரை பெற்று நமது PSG மருத்துவமனையானது மக்கள் மனதிலும் நாட்டின் நற்பெயர் பெற்ற மருத்துவமனையாகவும் தனித்து நிற்கிறது. PSG மருத்துவமனையின் இந்த பயணம் மருத்துவத்துறையில் அதன் அசைக்க Now it is the release of PSG Wellness Whisper, our digital souvenir in this grandeur. Thank you, dignitaries. PSG அறநிலையம் என்பது அறிவு திருக்கோயில் மட்டுமல்ல, அறத்திருக்கோயிலும் ஆகும். 100 ஆண்டுகளுக்கு முன் சர்வ ஜனங்களின் மேம்பாட்டினை அரசாங்கம் கூட சிந்திக்காத நிலையில் எல்லோருக்கும் எல்லாம் சமமாக வேண்டுமென சிந்தித்த PSG தனக்கென ஒரு மக்கள் சாம்ராஜ்யத்தை ஏற்படுத்தி ராஜபாட்டையில் இன்று வரை வீறு நடை போட்டுச் செல்கின்றது. நீங்களும் கூட யோசிக்கலாம், 32 நிறுவனங்கள், ஆயிரக்கணக்கான பணியாளர்கள், நவீன வழித்தடம் என்று இவ்வளவு உயரத்திற்கு PSG செல்லுமா என்றெல்லாம் அறச்சம்மல் PS கோவிந்தசாமி நாயுடு அவர்கள் நினைத்து பார்த்திருப்பாரா அன்று என்று சிந்திக்கலாம். மூத்தோர் சொல்வார்த்தை அமிர்தம் எனும் கொன்றை வேந்தனும்
மாசற்ற நெஞ்சுடையார் வன்சொல் இனிது என்னும் நன்னெறி வாக்கும்தான் இவர்தம் சிந்தைக்கு சான்றாய் அமைகின்றன. ஊர்கூடி தேரெழுத்தால் யுகங்கள் கடந்தும் அனைத்தும் நிலைத்திருக்கும் என்ற உறுதி பூண்ட விழாவில் தலைமையுரையாற்ற எங்கெங்கு இருந்து உயிர் ஏதேது வேண்டினும் அங்கங்கு இருந்தருள் அருள் பெரும் ஜோதி எனும் வள்ளலாரின் வாக்கினை மெய்ப்பித்து வேண்டுவாருக்கு வேண்டுவன தந்து உதவி பணியாளர்களின் தீபமேந்திய தொடரோட்டத்திற்கு ஆதரவு அளிக்கும் PSG அறநிலையத்தின் நிர்வாக அரங்காவலர் திரு எல். கோபாலகிருஷ்ணன் ஐயா அவர்களை தலைமையுரையாற்ற பேரன்புடன் அழைக்கின்றோம். எல்லோருக்கும் வணக்கம். Respected Chairman Sri G.R. Karthikeyan, Chief Guest of the Foundation Day, awardees, dignitaries on and off the dais, heads of institutions, heads of departments, faculty members, excuse me, my dear students, good evening and welcome to this program. I'm happy to be here on this momentous occasion where we try to revisit the footprints of the founding fathers and the institutions that PSG and Sons Charities have created over the years. Charity is the fundamental value of the trust, and that drives the growth. Providing education to those deprived of opportunities is the highest priority at PSG and Sons Charities. The trust mission is to give back to society and uplift the people of the region through various measures. PSG has always been true to its founders' dreams and vision of giving back to society. PSG Hospitals was founded during the year 1989 and was established on this day in 1989, as we are celebrating the Foundation Day today. As you all saw in the video, it is very clear that how we've come these 35 years. Our values and ethos have been the same, and we draw our strength from them. We believe in our commitment to academic freedom and excellence. PSG Medical College and Hospital is the first hospital to receive NABH accreditation in the southern India in the year 2010. Our healthcare campus is spread across 100 acres and a land with state-of-the-art infrastructure, facilities, round-the-clock services, etc. At this point, I would like to mention the service of Sri G. Varadaraj, who was instrumental in starting the medical campus, the hospital and the college. The story goes that Mr. G.V. was a close friend of the then Chief Minister, Sri M.G. Ramachandran, and Mr. M.G.R. called him and told him to start a medical college. That was a time when we were developing in our arts and science and engineering and the other areas. And it was a new area for all of us. For that matter, the first of the medical colleges which was started by PSG. So Mr. G. Varadaraj then came back to the trust board and said, Mr. MGR has asked me to do this, so we need to start a medical college. The trust board members those days were not very sure about their concerns were where do we go for the expertise and the investment required. So even then, Mr. G.V. was so dynamic that he went ahead with the decision, and the college was started in the year 1985, which was a mammoth task even to today's standards. So we have to appreciate the founder, Sri G. Varadaraj, for his dynamic decision. On this momentous occasion, we are felicitating Dr. T. Balaji, Director, PSG Institute of Oncology, and Dr. James Nyanadas, Senior Orthopedic Surgeon, former Medical Director, PSG Hospitals, for their services rendered to PSG. I would like to express my gratitude to all those who have contributed to the growth and success of PSG Hospitals.
Your dedication and hard work are the driving force behind our continued excellence in medical field. Our main focus for the years to come is to grow in terms of research and specialized services. We would like to be a center of learning sought after by students of medicine and scientists alike. It is good to note that there has been a significant increase in patient turnover reflecting effective services by various departments. With these few words, I would like to congratulate Dr. T. Balaji and Dr. James Jnanadas for their services rendered, and I would also request all of you all to take a look at the photographic exhibition that is put up. It goes back 35 years or maybe more, right from the trust, when the trust was started. There is also a dinner arranged for all of you all. So welcome to the celebrations. Have a good evening. Thank you. Thank you, sir, for your kind, empowering words. As we stand on the cusp of this momentous event, let's make a nanosecond to revel in the collective dream that made the stage possible. Every great achievement begins with a vision, and today we witness the realization of such a vision, and a history is being made. It's indeed invigorating to see the meticulous planning and efforts come alive in this juncture. I'm very much delighted to invite Shri G.R. Karthikeyan, our founder trustee, who's a man of principles and symbol of modesty. I request you, sir, to kindly deliver the chief guest address. Good evening, ladies and gentlemen. First of all, let me welcome our respected managing trustee, Dr. James Jnanadas. When we started with nothing. And then we have Principal Subbarao and Dr. Balaji, the man who started with everything. That's the difference between Balaji and James. Both of them are classmates, and James is 1 year, 2 years junior to him in, what do you call it, in Vellore. இந்த புவனேஸ்வரன் எடுத்ததுமே தமிழில் பேசி அத்தனையும் டீமோட்டிவேட்டட் மீ. நாங்கள்லாம் சரியாக தமிழ் பேச தெரியாது, இருந்தாலும் தமிழில் பேசணும்னு சொல்லி இன்றைக்கி ஒரு ஆர்வமாக இருக்குது. இங்கே வந்திருக்கிறவங்களுக்கு அனைவருக்கும் என்றது மாலை வணக்கங்கள். இந்த இன்ஸ்டிடியூஷனுடைய ஃபவுண்டேஷனை பற்றி உங்களுக்கு சில கருத்துக்கள் சொல்ல வேண்டும். 1963 அப்போ இருந்த சீஃப் மினிஸ்டர் காமராஜ் நாடார். அவர் அப்போ இருந்த மேனேஜிங் ட்ரஸ்டி திரு ஜிஆர் கோவிந்தராஜலு நாயுடு, நம்ம ரங்கசாமி நாயுடைய ஃபவுண்டர் ட்ரஸ்டி ரங்கசாமியோடைய தகப்பனார். அவரும் ஜிகேஎன்எம் ஹாஸ்பிட்டல் நிர்வாக அரங்காவர் அந்த காலத்தில் திரு ஜி.கே. தேவராஜன் இருந்தார். இவங்க 2 பேரும் ஏதோ இருந்தப்போ காமராஜ் நாடார் கோயம்புத்தூரில் மெடிக்கல் காலேஜ் இல்லை, இது ஒரு மெடிக்கல் காலேஜ் ஒன்று கட்டலாம், நீங்கள்லாம் அதுக்கு பார்த்து லேண்டெல்லாம் கொடுக்கணும், நீங்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் இருங்க, ரிமைனிங்கெல்லாம் கவர்மெண்ட் பண்ணுன்ட்டார். அதனால தான் நீங்கள் இப்போ இந்த மெடிக்கல் காலேஜ், இப்போ கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் இருக்குல்ல, அந்த லேண்டெல்லாம் அரைவாசி பிஎஸ்ஜி, அரைவாசி லக்ஷ்மி வில்லு, சிலது வந்து ஜிடி நாயுடு. 150 ஏக்கரா லேண்டு. அதை வந்து எல்லாம் அக்வயர் பண்ணி அதை வந்து எல்லாம் அது கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கும்போது இதெல்லாம் நடந்துட்டு இருந்த சமயத்தில் 1967 எலெக்ஷன் வந்தது. அப்போது காங்கிரஸ் போயிட்டு டிஎம்கே வந்தது. டிஎம்கே வந்தது, கருணாநிதி பிகேம் தி சீஃப் மினிஸ்டர். அவர் இந்த ப்ரைவேட் செக்டர் வேண்டாம், நம்மளே பார்த்துக்கலான்னு சொல்லி, அதனால் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி டு ஸ்டார்ட் அ மெடிக்கல் காலேஜ் ஸ்டாப்ட்.
1976க்கு அப்புறம் தான் இந்த ஏடிஎம்கே வந்தது, 10 வருஷம் ஆஃப்டர் டிஎம்கே. அந்த சமயத்தில் அவர் ஜி வரதராஜ் அவர் வந்து he was a founder trustee. அதுக்கு முன்னாடி வந்து திரு ஜிஆர் தாமோதரன் was a founder trustee. அவர் வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கு வைஸ் சான்சலராக அவர் அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. அதனால் அவர் he had to resign his managing trusteeship and the managing trusteeship was given to Mr. G. Varadharaj. இவர் ஜி வரதராஜ் எங்கள் ஃபேமிலியிலேயே அத்தனை பேர்லேயும் ரொம்ப தைரியமான ஆள் அவர் தான். இவர் எம்ஜி ராமச்சந்திரனுக்கு ஒரு பெரிய நெருங்கிய நண்பன். அப்போ ஏதோ பேசிகிட்டு இருக்கும்போது நாங்கள்லாம் மெடிக்கல் காலேஜ் அந்த காலத்தில் we were involved with this கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜு, அது அப்படியே நின்று போச்சு அப்படின்னு சொல்லி ஏதோ பேச்சுவார்த்தையில் சொல்லியிருக்கார். இந்த ராமச்சந்திரா மெடிக்கல் யூனிவர்சிட்டி இப்போ இருக்குல்ல, அதில் வந்து மிஸ்டர் ராமசாமி உடையாருன்னு ஒருத்தர் இருக்கார். அவர் இஸ் நோ மோர், he was the founder of that medical college. அவர் அந்த சமயத்தில் அவர் ஆல்சோ வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் மிஸ்டர் எம்ஜிஆர். அவர்கிட்ட போய் இது ராமசாமி உடையார் என்கிட்ட சொன்னது, அங்கே கவர்மெண்ட் லேண்ட் நிறைய இருந்தது, அந்த லேண்ட் வந்து அங்கே ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டலான்னு போய் கவர்மெண்ட்கிட்ட எம்ஜிஆர்கிட்ட இந்த லேண்ட் எங்களுக்கு அலாட் பண்ணுங்கள், நாங்கள் ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல் கட்டுறோம் அப்படின்னு சொன்னாராம். அவர் நீ என்ன ஹாஸ்பிட்டல் ஒரு காலேஜும் கட்டுன்ட்டாராம். அதனால் சாய்ஸ் இல்லைங்க, அதனால் நான் காலேஜ் கட்ட வேண்டியதாகிடுச்சு அப்படின்னு. இது 1985. ஒரு 10 நாள் கழித்து ஜிவி அவர் மீட் பண்ணியிருக்கார் எம்ஜிஆரை. அப்போ எம்ஜிஆர் என்ன சொன்னார், இப்போ உடையாருக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் இன் தமிழ்நாடு, அது மட்டும் பூரா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் தான். நான் ஒரு பர்மிஷன் கொடுத்துருக்கிறேன், நீ பிஎஸ்சி கட்டணும்னு சொன்னில்ல, அதனால் நீ ஒரு அப்ளிகேஷன் போடு அப்படின்ட்டார். அதனால் உடனே அப்ளிகேஷன் போட்டாச்சு, எல்லாம் வந்தாச்சு. யாருக்கும் மெடிக்கலை பற்றி ஒரு ஆட்டமும் கூட தெரியாது. அப்போது ஜிஆர்டி மிஸ்டர் தாமோதரன் அவர் கேட்டார், நம்மளாம் இன்ஜினியரிங் காலேஜ் நடத்திட்டு இருக்காங்க, நம்ம போய் மெடிக்கல் காலேஜ் எப்படி நடத்துறதுன்னு. அதெல்லாம் பண்ணலாங்கன்ட்டார். ஸோ ஃபஸ்ட்டு 2 years வந்து உங்களுக்கு இந்த ஹாஸ்பிட்டல்லாம் வேண்டியதில்லை, ஒன்லி தியரி கிளாஸஸ். அப்போ பிஃபோர் ராமச்சந்திரா குட் ஸ்டார்ட் பிஎஸ்சி ஆர்ட்ஸ் காலேஜில் அப்போ தான் ஒரு புது இது பில்டிங் ஒன்று முடிச்சிருந்தாங்க ஃபார் லைப்ரரி, அதில் வச்சு ஸ்டார்ட் பண்ணாங்க மெடிக்கல் காலேஜை. ஸோ வி ஸ்டார்டட் பிஃபோர் ராமச்சந்திரா ஸ்டார்டட். அப்போ அந்த டீச்சர்ஸ் செலெக்ஷனுக்கெல்லாம் நம்மளை அந்த கமிட்டியில் போட்டிருந்தாங்க. அப்போ அங்கே போய் உட்காந்து ஒரு டீச்சர் வந்தார்னா அவர் போய் கிளாஸ் எடுக்கணும், அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளாஸ் எடுத்து அவங்க ஒரு ஒப்பீனியன் கொடுப்பாங்க, இவங்க ஒரு மார்க் போடுவாங்க. அப்படித்தான் டீச்சர்ஸ் எல்லாம் எடுத்தது. அந்த மாதிரி இது ரொம்ப ஒரு ஸ்மால் ஸ்டார்ட். அப்போ மினிமம் 70 acres எதாவது இருக்கணும்னு ஒரு கணக்கு ஒரு மெடிக்கல் காலேஜ் ஆரம்பிக்கிறது. அதனால் இந்த லேண்டு இது வந்து 1900s இந்த பிஹெச்டி ஃபேமிலி வந்து இது வாங்குது. நீங்கள் முன்னால் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மில் இருக்கும், ஸ்ரீ ரங்கவிலாஸ் ஜின்னிங் ஸ்பின்னிங் அண்ட் வீவிங்ஸ், அது இன்னைக்கு கவர்மெண்ட் நடத்திட்டுருக்கு. அந்த மில்லு தான் முதல் ஃபவுண்டேஷன் ஃபார் திஸ் ஃபேமிலி. அதுக்கு முன்னாலெல்லாம் விவசாயிகள், அதுக்கு பிறகு ஜின்னிங் ஃபேக்ட்ரி ஓனர்ஸ், அதுக்கப்புறம் ஸ்பின்னிங் மில் ஆரம்பித்தது. அந்த ஸ்பின்னிங் மில்லில் வந்த வரவை வச்சு தான் பிஎஸ்சி அண்ட் சன்ஸ் சேரிட்டிஸ் ட்ரஸ்ட்டு வந்து ஆரம்பித்தது. இங்கே ஒரு டொனேஷன் கொடுத்து பிஎஸ்சி அண்ட் சன்ஸ் சேரிட்டிஸ் ட்ரஸ்ட்டுன்னு பண்ணுது. சர்வஜன ஸ்கூலுக்கு கட்டுறதுக்கு பணம் கொடுத்தது எல்லாமே அந்த மில்லிருந்து வந்தது தான். அப்போ இந்த லேண்டுகள்லாம் எல்லாத்துக்கும் வாங்குது. இந்த கடைசியில் 1985 நமக்கு பர்மிஷன் வரும்போது
இந்த லேண்டு ஒரு 3 ஜென்ரேஷன் இருக்கிறவங்களுக்கு சேர்ந்ததாகி போச்சு பூராம. நீங்கள் இந்த வர்ற வழியில் முன்னால் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஹவுசிங் காலனி இருக்கும். அது கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணிடுச்சு. இங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் நோட்டீஸும் கொடுத்துட்டாங்க, இந்த மாதிரி ஹவுசிங் காலனிக்கு நாங்கள் இதை வந்து அக்வயர் பண்ண போகிறோன்னு. அப்போ ஜிவி வந்து இவங்ககிட்ட எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி, நீங்கள்லாம் ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டலாம், நீங்கள்லாம் கொடுத்தீங்கன்னா நம்ம இது ஒரு பெரிய நிர்வாகமாக பண்ணிடலாம். நாங்கள் ஒருத்தருங்கூட ஹெசிடேட் பண்ணாமல் இந்த லேண்டை கொடுத்தாங்க. அப்போ வந்து 104 ஏக்கரா இந்த லேண்டு தான் கொடுத்தது. அப்புறம் நான் வந்து 1990 டிசம்பரில் தான் மேனேஜிங் ட்ரஸ்டி ஆனேன். 1991-92 இந்த மாதிரி ட்ரஸ்ட்டிலேருந்து சும்மா அது ஏதோ கணக்கு போட்டு எடுக்கக்கூடாது, அவங்களுக்கெல்லாம் பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. 4 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஏக்கராக்கு 2 லட்ச ரூபா வேல்யூ போட்டு கொடுத்தோம். அதுதான் பர் ஏக்கர் ப்ரைஸ். இன்றைக்கி இந்த 100 ஏக்கரை வந்து யாருனாலையும் வாங்க முடியாது. அது இல்லாமல் as destiny would have had it, a big institution has come here. ஸோ ஜிவி அப்போ ஒரு நாள் வாக்கில் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார், ஒரு மெடிக்கல் காலேஜ் கட்டுறதுக்கு 6 கோடி ரூபாய் ஆகும், அதுக்கு எங்கே போகிறதுன்னு தெரியல அப்படின்னாங்க. எப்படி ஸ்டார்ட் பண்ணி ஏதோ பேங்க் லோன் அது இது வாங்கி பண்ணிடலான்னாரு. ஸோ அவர் 1990 he had a very sudden he expired suddenly, and then I was made the managing trustee. I am an MBA student. இங்கே இருக்கிறவங்க அத்தனை பேரும் டாக்டர்ஸு, இன்ஜினியரிங் காலேஜ் அங்கே எங்கே போனீங்கனாலும் பூரா PhD தான். அங்கே வந்து ஃபஸ்ட்டு டைம் ஸ்ட்ரேஞ்ச் மேன் சிட்டிங் தேர். There was no background, nothing. I was the least educated among all the people there. But then we said, okay, let me see. ஸோ முதல் மெடிக்கல் காலேஜுக்கு இங்கே வந்ததும் முதல் சொன்னாங்க, ஃபார்மசிக்கு 60 லட்ச ரூபா இனி கொடுக்க வேண்டிய பணம் இருக்குது இந்த கம்பெனிஸ்க்கெல்லாம், மெடிசன் கொடுத்த கம்பெனிஸ்க்கு, அதுக்கு ஒரு லோன் வேணுன்னாங்க. ஸோ அது எப்படியோ வாங்கி கொடுத்தோம். அந்த சமயத்தில் என்ன பண்ணாங்கன்னா, மிஸ்டர் ஜிவி இருக்கும்போது இந்த காலேஜ் பில்டிங் ரெடி ஆகிடுச்சு. காலேஜ் பில்டிங், இந்த ஹாஸ்டல் 2. இது இன்றைக்கி நீங்கள் உட்காண்ட்ருக்கிறது ஒரு பெரிய ஆடிட்டோரியம். இந்த ஆடிட்டோரியம் நம்ம பிஹெச்டி ஹைடெக்கில் போய் இதோட பெருசாக ஒன்று கட்டியிருக்காங்க, இதோட ஒரு 5 மடங்கு இருக்கும். அது மட்டும் இதுதான் பெஸ்ட் ஆடிட்டோரியம் இன் கோயம்புத்தூர். இந்த ஆடிட்டோரியமுடைய ஃபண்டமெண்டல் என்ன, இது வந்து ஒரு என்க்ளோஸ் ஷட்டில் கோர்ட். இங்கே தான் ஷட்டில் ஆடுவாங்க. இங்கே ஒரு 2-3 சிமெண்ட் ஷீட் போட்டிருக்கோம். அங்கே கொஞ்சம் பசங்க, இங்கே கொஞ்சம் பசங்க, இது மாதிரி ஓப்பனாக. இது இந்த சைடெல்லாம் ஒன்றும் கிடையாது, மேலே பூரா சிமெண்ட் ஷீட். அதனால் இதுதான் இந்த ஆடிட்டோரியம். இந்த மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் ரெகுலேஷன் பிரகாரம் முந்தையெல்லாம் எக்ஸாம்னா அந்தந்த கிளாஸ் ரூமில் வச்சு எக்ஸாம் நடத்திட்டு இருப்பாங்க. அந்த வருஷம் என்ன சொல்லிட்டாங்க, தனி எக்ஸாமினேஷன் ஹால் இருக்கணும், இந்த சைஸில் இருக்கணுன்ட்டாங்க. சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லி சைடெல்லாம் சிமெண்ட் ஷீட் வச்சு அடைச்சி அந்த சைஸுக்கோசரம் முன்னாலும் சிமெண்ட் ஷீட் வச்சு இட் பிகேம் an examination hall. And over a period of years, with little modifications, investments and all that, today this auditorium is like this. Why I am trying to tell you is, this whole institution started like this. It started with nothing and it has become as good as what it is today. In the medical college, we used to call it the white elephant. எப்பவுமே there's no profitability. ஏன்னா
டாக்டர்ஸ் எல்லாம் எப்படின்னா, ஒரு அமெரிக்காவில் ஒரு புது எக்யூப்மெண்ட் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா நாளைக்கு காலையில் இங்கே வேணும்பாங்க. இல்லாட்டி போனால் அவங்களுக்கு சரியாக வைத்தியம் பண்ண தெரியாது. ஆச்சா, அதில் ரொம்ப நிபுணர் வந்து நம்ம பாலாஜி அவர்கள் தான். அது இன்ஸ்டியூட் ஆஃப் ஆன்காலஜின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ அதுக்கு எவ்வளோ பணம் தான் செலவு பண்ணியிருக்குங்கன்னு எனக்கு சொல்லக்கூடாது. ஆனால் ஒரு டேபிள் இவ்வளோ பெருசு இருக்கிறது, லீனியர் ஆக்சலரேட்டர்னு அது பேர். ஒரு டேபிள் 25 கோடி, அந்த மாதிரி 2. அப்புறம் 200 ரூமு, அதுக்கு வேணுங்கிறது எக்யூப்மெண்ட்டு இதெல்லாம் போட்டு இன்றைக்கி சௌகரியம் இருக்குது. அதனால் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். அன்றைக்கி ஒரு 30 லட்சம் 40 லட்சத்துக்கு ஒரு பைசா கிடைக்காது. இது போக எப்போ எம்சிஐ இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்தாலும் அது ரொம்ப டென்ஷனாகவே இருக்கும். ஏன்னா ஓபி எத்தனை வந்திருக்குன்னு கேட்பான், எல்லாம் எக்யூப்மெண்ட் இருக்கான்னு கேட்பாங்க, ஸ்டாஃப் இருக்கான்னு கேட்பாங்க. அதெல்லாம் வந்து இட் வாஸ் a வெரி 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 டிஃபிகல்ட் டைம். அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜிலிருந்து இன்றைக்கி இந்த தூரம் நம்ம வந்திருக்கோம். இதுக்கு எல்லாமே காரணம் வந்து எல்லா அதர் இன்ஸ்டிடியூஷன்ஸ், பிஹெச்டி டெக், பிஹெச்டி ஆர்ட்ஸ், பிஹெச்டி இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட், இதெல்லாம் அவங்க சப்போர்ட்டில் தான் இது வந்து வாழ்ந்தது. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இப்போ இதுதான் நம்பர் 1 லீடிங் இன்ஸ்டிடியூஷன் among all the PhD institutions. இதில் ரொம்ப இங்கே இருக்கிறவங்களுக்கு அத்தனை பேருக்கும் தேங்க் பண்ண வேண்டியது என்னென்னா, இந்த கோவிட் டைமில் நம்ம ஹாஸ்பிட்டல் செஞ்ச சர்வீஸ் வேறு யாரும் பண்ணல. So that is how PSG is made. Fundamentally, this is a charitable institution, and to whatever knowledge we have, we are trying to do the best. அந்த பிஹெச்டி சர்வஜன ஸ்கூலில் இந்த மாணவர் இல்லம்னு ஒன்று இருக்குது. இந்த மாணவர் இல்லம் 1928 ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கோயிலுக்கு நம்ம பெருமாள் கோயிலுக்கு பின்னால் ஒரு மாணவர் இல்லம் வச்சு அங்கே ஏழை குழந்தைகளுக்கெல்லாம் ஃப்ரீ சாப்பாடு, ஹாஸ்டல், இந்த ஸ்கூலில் வந்து படிக்க வேண்டியது. அது நாளாக நின்று போச்சு. அப்புறம் பின்னி ரீஸ்டார்ட் பண்ணாத. இப்போ அந்த மாணவர் இல்லம் அப்படிங்கிறது அதுக்கு 2 ரிக்குவயர்மெண்ட்டு தான். ஒன்று வந்து தாய் தகப்பன் இல்லாத குழந்தைகள், இல்லாட்டி போனால் விடோஸ் சைல்டு இருந்தால் ஃப்ரீயாக எடுத்துப்பாங்க. அவங்கள எல்லாம் ஃப்ரீயாக எல்லாம் எஜுகேட் பண்ணி எல்லாம் பண்ணுவாங்க. இங்கே இருக்கிறது நம்மக்கிட்ட 32,000 ஸ்டூடெண்ட்டு. அதுவாக அதுக்கு மேலே ஒரு 10,000 பேர் வாத்தியாருக்கு. இத்தனை பேர்கிட்டையும் சொல்லியாச்சு ஆளை கொண்டு வந்து சேர்த்துன்னு. போன வருஷம் ஒரே ஆள் ஒரு பையனை கொண்டு வந்து சேர்த்துனாங்க. அதனால் நீங்கள்லாம் கொஞ்சம் கண்ணு நல்லா திறந்து பார்த்து உங்கள் ஊர்களில் அங்கேயும் எங்கெல்லாம் எங்கேயாவது வந்து ரொம்ப இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்க இருந்தால் கொண்டு வந்து சேர்த்துங்க. இதுக்கு பேப்பரில் அட்வர்டைஸ் பண்ணுறோம். இப்போது இங்கே பசங்களுக்கும் கன்னியாகுமரியில் பெண்களுக்கும் பேப்பரில் அட்வர்டைஸ் பண்ணி அவங்க கொண்டு வந்து சேர்த்துறாங்க. அதனால் இதில் ஒரு வேண்டுகோள் உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பார்த்து இதில் பண்ணுங்கள். இந்த மாணவர் இல்லத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கும் கன்னியாகுமரியில் இருக்கிற குழந்தைகளுக்கும் பெரிய சப்போர்ட் இந்த ஹாஸ்பிட்டல். அவங்களுக்கு இந்த சௌகரியம் ஒரு சாதாரண ஒரு கொஞ்சம் சௌகரியம் இல்லாத குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட அது இருக்காது. ஃபீவர் காய்ச்சல் வந்தால் உடனே கொண்டு வந்து அட்மிட் பண்ணிடுறாங்க. வீக்காக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டியூஷன் எடுக்கிறாங்க. அது போக நிறைய கராட்டே, ஸ்போர்ட்ஸு எல்லாம் சொல்லி கொடுத்து they are doing extremely well. ஸோ நீங்கள் ஒரு ஆளை கண்டுபிடிச்சி கொண்டு வந்து அங்கே சேர்த்துனீங்கன்னா that will be known as charity where you can participate. ஆச்சா, அதனால் எல்லாம் பண்ணி பார்த்து பண்ணுங்கள். இந்த ஹாஸ்பிட்டலை பொறுத்த மட்டும் இந்த மெடிக்கல் காலேஜு ஆக்சுவலாக நீங்கள் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கணக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா இது எப்படி சொல்கிறேன்னே தெரியல. இட்ஸ் அ பக்கா வேஸ்ட்.
இது மட்டும் ஒரு வருஷத்துக்கு 180 ஸ்டூடெண்ட் தான் நம்ம எடுக்க முடியும், அதுக்கு மேலே எடுக்க முடியாது. வேறு பிஹெச்டி டெக்கில் ஆர்ட்ஸில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 5000 பேர் எடுக்கிறோம். அந்த குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம படிப்பு சொல்லி கொடுக்குறோம். அங்கே தான் ரியல் வாட் யூ கால் தட் சேரிட்டி கோஸ். இங்கே இருக்கிற 150 பேருக்கு இத்தனை வேலை. இப்போ தான் போன வருஷம் தான் பின்னி ஒரு 100 சீட் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார் 250 இன்டேக் பர் இயர் நாம் இத்தனை பேர் இவ்வளோ கஷ்டப்படணும். பட் ஒன்லி ஒன் திங், இங்கேருந்து போன டாக்டர்ஸ் எல்லாம் நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. our alumni, all of them are doing extremely well, and I only sincerely hope they are able to do the same medical service as what we are doing. The present situation எப்படின்னா, we have come to a certain level. Now we want to go in for more and more super specialties. முதல்ல இவர் சொன்னார்ல சூப்பர் ஸ்பெஷாலிட்டி 1994 இவர் வந்து சேர்ந்தாருன்னு நம்ம புவனேஸ்வரன். அப்போ சூப்பர் ஸ்பெஷாலிட்டி இருக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். நல்ல டாக்டர்கள் எடுத்தால் அவன் சம்பளம் கேட்குற சம்பளம் கொடுக்க முடியாது. அதனால் சின்ன பசங்களவா பார்த்து எடுத்தோம். ஆச்சா, இவருக்கு 32 வயசு. அப்புறம் டாக்டர் ராமநாதன் பல்மனாலஜி இங்கே படித்து போனவர். அப்போ தான் முடிச்சுட்டு வந்தார். ஒரு பல்மனாலஜி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஆரம்பிக்கணும், நீ ஹெட் பண்ணுறியான்னு கேட்டேன். ஏன்னா எங்களுக்கு ஒன்றும் சப்ஜெக்ட் தெரியாது. அவர் எங்கள் அப்பாவை கேட்டு வரேன்னு போனார். அவர் இருந்துட்டு உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கிது போய் பண்ணினார். அப்புறம் டாக்டர் ஸ்ரீனிவாசன் ஒருத்தர் வந்தார். அவர் வந்து he was a neurosurgeon. இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் டாக்டர் ஜேம்ஸ் வந்து இங்கே மெடிக்கல் டைரக்டராக வந்தார். திஸ் டாக்டர் ஜேம்ஸ் வாஸ் அ டெரர். ஆச்சா, எல்லாத்தையும் பிடிச்சி மிரட்டி விட்டுருவார். இவர் தான் வாட் யூ கால் தட் அவர் மெடிக்கல் டைரக்டர். இதுக்கு முன்னாடி எல்லாமே எப்பவுமே வி யூஸ் டு ஹேவ் அ டீன். அந்த பழைய டீன் ரிட்டையர் ஆகி போன பிறகு நான் மேனேஜிங் ட்ரஸ்டி ஆனேன். அதுக்கப்புறம் we refer to some books. அங்கே வந்து இந்த அமெரிக்கன் ஹாஸ்பிட்டல்ஸ் they don't have dean. அவங்க வந்து they have only what you call that head of the institution and what you call that a medical director. ஸோ நாங்கள் ஆனால் இங்கே பிரின்சிபல் அண்ட் மெடிக்கல் டைரக்டர்னு சொல்லி 2 பேரை பிரித்து வச்சோம். தட் இஸ் கோயிங் ஆன் வெரி வெல் இப்போ, பிகாஸ் தேர் இண்டிபெண்ட் ஆஃப் தி அதர். ஒரு டீன் இருந்தாருன்னா அவர் ஹேஸ் டு பி லுக்கிங் ஆஃப்டர் தி ஹாஸ்பிட்டல் அண்ட் த காலேஜ். இப்போ திங்ஸ் ஹவ் சேஞ்ச். வி காட் அ சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வேர் எவ்ரிபடி ஆர் இண்டிபெண்ட். இந்த சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இப்போது we want to convert to upgrade them to institutes, another institute of oncology. Now in years to come, once this is over, we will make every other department a large institute, so that anga or independent, and he will have full control over his institution, and then it will grow exponentially. இல்லாட்டி போனால் ஒவ்வொரு தடையும் இருக்கிற போய் அங்கே இருக்கிற டைரக்டர் கேட்கணும், இல்லாட்டி போனால் மெடிக்கல் டைரக்டர் கேட்கணும், இதெல்லாம் சரி வராது. ஸோ அதனால தான் நாங்கள் டாக்டர் பாலாஜியை செலக்ட் பண்ணோம். when we decided on doing a department of oncology, an institute of oncology, Dr. Balaji was the most ideal person whom all of us know. You may ask us how an ENT can become a oncology director of oncology. See, he was heading the oncology department in GKN, and we all know him so well. He's thorough in his subject. He knows about equipment and all that. So we have given him the job, and he's done an excellent job. So the department of oncology, once that building and other things are over, it will be the best oncology department, I would say one of the best in Tamil Nadu. Our equipment is the most superior equipment. இதெல்லாம் இருக்குது.
இந்த இன்ஸ்டியூட்ஸ் எல்லாம் தனித்தனியாக ஆரம்பிக்கணுங்கிற காரணம் என்னென்னா, ரீசன் வந்து நமக்கு 250 ஸ்டூடெண்ட்ஸ் இன்டேக் இப்போ அவங்க 5 வருஷம் இருக்க போகிறாங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மெடிக்கல் காலேஜஸ் ஆர் இன் தமிழ்நாடு. இஃப் யூ டேக் இண்டிவிஜுவல் ஸ்டேட்ஸ். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு புது ரூல் கொண்டு வந்திருக்கு. ஃபார் அ கிவன் பாப்புலேஷன் there should be only so many medical students to be educated னு ஒரு ரூல் கொண்டு வந்திருக்காங்க. அது பிரகாரம் இனி தமிழ்நாட்டில் இனி மெடிக்கல் காலேஜுக்கு பெர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. So many other states where there are no medical colleges, they want to give permission. இது போக நம்ம தமிழ்நாட்டில் நம்ம கவர்மெண்ட் இன்றைக்கி நீட்டுக்கு ஆப்போசிஷன். இதெல்லாம் பண்ணி இப்போ வந்து எப்படின்னா மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மெடிக்கல் காலேஜஸ், மெடிக்கல் எஜுகேஷன் எல்லாமே இட் இஸ் அண்டர் அ பிக் ஸ்ட்ரெயின். ஸோ நம்ம வந்து இன் ஃப்யூச்சரில் இஃப் யூ வாண்ட் டு கண்டினியூ லைக் திஸ், த டாக்டர்ஸ் ஆல்ரெடி தேர் சர்ப்ளஸ்ங்கிறாங்க. டாக்டர்ஸ் ப்ரொடியூஸ்ட் இன் தமிழ்நாடு. When our doctors pass out and go from here, when they go for PG or something even higher, they must be very, very highly, they must have a lot of knowledge. So when we have a lot of these, institutes, it will be an incentive for them to see. Now the other thing what we are trying to do is transplants. The transplant, it looks very nice and all that, but economically it is not a profitable venture. That is why most of the hospitals don't have transplants, because the procedure is very, very complicated. It takes a long time. You need a lot of specialists who are highly paid. Itni money, an ordinary man can't afford it at all. இப்போ கவர்மெண்ட் ஏதாவது பணம் கொடுத்துட்ருக்கு, அதனால் இதெல்லாம் நடக்குது. இது எத்தனை நாளைக்கு நடக்குன்னு தெரியல. பட் த பாயிண்ட் இஸ், when an institution has transplants, all separate, institutes of separate institutes, the students here will be definitely better than many of the students in many other institutions. அதனால் I was given 10 minutes, I think I've taken half an hour. The point is like this. So thank you very much for all your hard work. You have done an excellent job in maintaining this institution and taking it forward. Thank you, gentlemen. ஆணிவேராகும். சிகரத்தை அடைந்தவராக இருப்பினும் ஒவ்வொரு அடியாகத்தான் நடந்திருக்க வேண்டும். PSG மருத்துவமனை எனும் சிகரத்தில் உங்கள் பாதச்சுவடுகள் எத்தனை முறை பதிந்திருக்கும். சுயநலம் பாரா பேராளுமை, சாதி மதம் கடந்த சமரச நிலைமை, துறை சார்ந்த அன்போடும் கருணையோடும் மருத்துவம் செய்து பண்புடன் பழகி பிணிகளை நீக்கும் பணிகளுக்கு சொந்தக்காரர்களே, காலனுடன் போராடும் சக்தி உலகில் உங்களுக்கு மட்டுமே உண்டு. உங்களை புகழ்ந்துரைக்க எம்மொழியிலும் செம்மொழி இல்லை. வானமளந்த புகழ் அனைத்தையும் ஒருங்கு சேர்த்து உங்கள் சேவைகளுக்கு நன்றிகளாய் செலுத்தலாம். நிர்வாகத்தின் வளர்ச்சிக்கு உதவியவர்கள், சேவையில் பரிமளித்தவர்கள், நேரத்தை வென்று ஓயாமல் உழைத்தவர்கள் என அனைவரையும் பெருமைப்படுத்தும் இனிய நேரம் இது. இதோ விருதுகள் தங்களை நாடி வந்து பெருமை கொள்ளப் போகின்றன. வாழ்த்துகின்றோம், அதனால் பெருமை கொள்கின்றோம்.
I must state at this juncture that selecting the star employees of PSG hospitals from among so many deserving and committed staff and faculty was not so easy task, which includes 350 plus doctors, 1000 plus nursing staff, 300 plus technicians, 1800 plus supporting department staff. The job was given to the group of senior people of this institution. The selection was based on both tangible and intangible assets of the employee. The checklist included criteria like punctuality, attitude, discipline, and the ability to be an efficient team player. The faculty members were nominated based on the length of their service in PSG hospitals. Congratulations to the winners of 2023 for being the stars, and best wishes to the future stars on the horizon. Now, it is a celebration time to honor our outstanding employees for their exceptional service, passion, dedication, commitment, excellence, and indeed special, for they have imbibed the values of PSG. I cordially invite our stars of 2023 to the dais. Dr. L. Venkatakrishnan, Head of the Department, Gastroenterology. Dr. K. Jayachandran, Unit Chief, Department of General Medicine. Dr. D. Vijaya, Head Quality Assurance. Mrs. B. Priya Selvi, Assistant Nursing Superintendent, Department of Nursing. Mrs. R. Daisy Arogyameri, Nursing Supervisor. Mrs. V. Jyoti Indirani, Senior Nursing in Charge. Mrs. N. Sagayarani, Staff Nurse. Mr. Parthiban Alagappan, Senior Physiotherapist. Mrs. S. Ayamal, Dietitian. Mr. G. Adi Shaktivel, Assistant Engineer, Department of Civil Engineering.
Mr. M. Gopalakrishnan, Lab Technician, Department of Microbiology. Mrs. A. Ananthalakshmi, Technician, Department of Gastroenterology. Mr. N. Uday Shankar, Welder, Department of Maintenance. Mrs. S. Krishnaveni, Cashier. Mrs. K. Renuka Devi, Lab in Charge, Blood Bank. Mrs. Renuka Srinivasan, Admin Secretary, Emergency Medicine Department. Ms. P. Swarnam, Admin Secretary, Department of Radiology. Mrs. K. Mehela, Admin Secretary, Department of Customer Relations. Mrs. V. Shakuntala, Office Assistant, Department of Pharmacy. Mrs. B. Shanti, Ward Clerk, Department of Billing. Mr. Shanmukha Vadivel, Head Guard, Department of Security Service. Mr. A. M. Mohammed Sirajuddin, Marketing Assistant. Mrs. K. Dhanalakshmi, Technician, Department of Respiratory Medicine. Mr. S. Sriram, Supplier, Department of Pharmacy. Mrs. P. Sita Lakshmi, Nursing Assistant, Department of Surgery.
Mr. G. Sanjeev Kumar, Senior Food Service Assistant, Department of Dietary. Mrs. M. Sunil Kumari, Hospital Service Assistant, Department of Medical Records. Mr. P. Veeramuthu, Hospital Service Assistant, Director's Office. Mrs. M. Revati, Cleaner, Department of Dietary. Mr. N. Palliswamy, Sanitary Helper, Department of Housekeeping Service. Thank you, dignitaries. விருதுகளை வழங்கி பெருமைப்படுத்தியமைக்கும் பெற்று மகிழ்ந்தமைக்கும் நன்றிகள். மனிதன் எங்கே போக விரும்புகிறானோ அங்கேதான் அவனது இருப்பிடம் என்றார் வான் பிரான் என்ற ஜெர்மன் நாட்டு ராக்கெட் விஞ்ஞானி. காற்றை உள்வாங்கும் போது நம்பிக்கையையும் கலந்தே சுவாசிக்க கற்றுக்கொண்டுள்ளோம் நாம். இன்னும் எவ்வளவு உயரம் இப்பணிகள் சிகரம் கொள்ளும் என்பதை நாம் அறியோம். ஆனால் ஒவ்வொரு நொடியும் பணியின் சிலிர்ப்பில் மகிழும் நெஞ்சங்கள் நிறைந்த விழாவில் வாழ்த்துரை வழங்க PSG புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் இயக்குனர் டாக்டர் டி. பாலாஜி ஐயா அவர்களை மகிழ்வுடன் அழைக்கின்றோம். A warm good evening to all present here. Respected Sri G.R. Karthikeyan Chairman, Sri L. Gopal Krishnan Managing Trustee, dignitaries on and off the dais, awardees, and friends and colleagues. I am honored to be given the opportunity to be felicitating on this special occasion. It was on the 25th of January 1986 that the Bhumi Puja of this institution was performed. And I had the privilege of being part of that momentous occasion when the campus was just fields and a few scattered buildings. 37 years later, as destiny has made it happen possible for me to participate in the Bhumi Puja of the PSG Institute of Oncology on the 5th of August 2020, another landmark in the journey of PSG hospitals. The two most important and essential needs of a person today are quality education and affordable health services, and PSG stands tall as pioneers of education and healthcare in this region. The significant milestones which are put up in the banner in the hospital proclaims this in no small measure in this remarkable journey. I have worked in many organizations, and what makes this management so special is the total unstinted support that I have received, not compromising on quality or cost at any time. I am proud to be part of the PSG institutions. God bless us in all our future endeavors. Thank you. Thank you, sir, for your magnanimous speech. It's a great honor for me to introduce and welcome a personality who is a senior administrator, the former medical director of PSG Hospitals, Dr. James J. I request our beloved chairman to felicitate Dr. James J. Jandas.
Thank you, sir. I request Dr. James J. Nyanadas, the former medical director of PSG Hospitals, to offer his felicitations. Chairman, PSG institutions, but he is my managing trustee, Mr. GRK, managing trustee of the trust, colleagues on the dais. Dr. Balaji must be remembering the college days looking at me standing here, but still, it's a joy to be here with you all this evening. When Dr. Bhuvaneswaran asked me, please do come and spend some time with us, it was a joy, and readily I did accept. It's almost 33 years and more since I entered the portals of PSG Institute of Medical Sciences. I spent 10 years here. The prime youth, I should say. PSG IMSR has grown. It has become a big banyan tree with multiple institutions under the Faculty of Medicine. At the same time, PSG Hospitals, I remember Mr. Jagannathan telling me, we have multiple hospitals, primary level, secondary level, and so we are going to call it under PSG. That is what the trust has decided on that. Yes, PSG Hospitals also has grown up so much. When we entered into this campus, except for two buildings, the academic block and the hospital block, and apart from that, the hostels were there. The rest of the fields were maize fields cultivation, or when the sunflower is planted, beautiful. I think one of the pictures in the display at the hospital, B block, it is there. And even though we called ourselves as a teaching hospital, we had to work for the material for the students. Almost from the scratch. And when we look back now, after all the speeches and then retrospection from senior people, we have come a long way. I should say it is a grace of God. I was at Chennai with the Indian Railways. I had professionally everything there. My wife was working at Apollo Hospitals, Children Established. And when my mother died, I had to move to Coimbatore because my father was alone. And I chose PSG institutions because of only one reason: it is an academic institution. As we worked together, first 3 years I was concentrating much on my department and my department. Jayakumar, Dinakar, and myself. That is all. No interns, only one medical officer. And the broad specialties were there.
medicine, surgery, obstetrics, ENT, ophthalmology. Taking the institution from primary to secondary level. But excellent group of people, committed young people. You take it from the medical side or doctor's side, you take the nursing side and the laboratory side and administration. Yes, young group of people, committed people, desired with a desire to achieve great things for the institution, oneness in thinking. When you start a young institution, that to make it as a teaching hospital, it's a formative age, and you have to do a lot of anxious work. I had to bear the brunt of certain things as I looked into that. First 3 years I enjoyed surgery, Dr. Prem Kumar, Dr. Pichmani, and others. Anytime you call this thing. Of course, surgery and orthopedics go together, and especially the laboratory technology. Dr. Appulraju from the microbiology, I think Marina Thomas was there, pathology, Dr. Smiles and others, and biochemistry, I think Dr. Rebecca was there, I remember. But we were in one unison. That is what made this institution a great institution. One day I was much depressed from operating in 2 theaters, 3 days a week, so many things, and 150 OPD, and very busy man at Railway Hospital. I came here, and almost when I joined, it was 30 beds, 30 patients only. God has blessed you so much. More He blesses, more He expects from you. I was thinking, because my wife was in KMCH and then in radiology, and here I am, who was a busy fellow, looking around and how to get clinical material for the people, for my students. On that day, I met GV, who was the managing trustee. I think one of the doctors told certain things about me. He called me and then said, "Doctor, can we go to the office?" We went to the trust office. I remember the trust office. And he had a patient listening to me. I said, these are the things to be done for the orthopedic surgery, because my concentration was orthopedics, how to bring it up. And to satisfy myself, I used to go, and at Ganga, me and Rajshekhar used to operate all the spines, and then complex spines like deformity correction, scoliosis, and other things. When he listened, and then finally he said, "Doctor, I am going overseas. I will come back. I will take care of all your needs." Unfortunate. Other day I was returning home. I just saw the Shamiana being erected on his birthday. Very cheerful and affectionate person. It was a loss to the institution. But my managing trustee, Mr. GRK, took over from there, and no looking back from one level to other level. There was a difficult time. Finance was a major issue. We were getting supported from other institutions, whereas I used to tell hospitals should be self-sufficient, and the other colleagues of you, they used to laugh at it. What are you fellow talking about self-sufficiency in the hospital? Yes. Management, along with the people, work together, and you are here at a pinnacle, or no, I won't say pinnacle, at the
high level at the state level and then the national level also. I saw the ranking of PSG hospitals recently in one of the papers, the hospitals and other ranking of different institutions. Most of the time, it was disciplined, hard work. It is the discipline at which I was finding it difficult, from different culture, to make them to unisonly think about it. It was the most difficult thing, and that is why I had to be very, very harsh sometimes. I used to, now looking back, I remember I used to regret. And the 25th get-together, one of the students, I did apologize to them. I said, it was not, but the students said, sir, unless you would have been, you corrected it, and you did the correct thing. So, hard work and discipline, without that nothing moves. Material things are not the measure, because we are in the service of people. We are in the service of people. Primary, secondary, tertiary. Tertiary care, I think with the introduction of Bhuvan and with all his gadgets, I remember the first echo machine which was bought, and I said, oh, so many lakhs of rupees, and where do we go? So these are the things. But now Bala has swallowed him up. And whatever it is not the machines, it is the men behind the machines which is going to take the institution forward. The longevity of institution or a hospital depends upon the academic background of the institution. I used to say that. A good surgeon is a good physician. A good hospital with a good background of academics is one of the major issues. Now I'm reversing it. A good educational institution should have a good hospital. Without that, everything revolves on that. We are happy that we have got a good hospital and at a higher level. And in education, where do we go? From primary to secondary, undergraduate education, postgraduate education, where else do we go? When you look at I was the director at Karunya University, innovation and incubation, designs, patenting, and entrepreneurship. How much the hospital is going to do that? And these things of new devices are meant to be for the community, for their service. That's where integrating education and hospital comes. I'm talking to you all these things. You are all part of this great institution. I want you to understand, we went through the basic thing with all the difficulties. I remember sitting at the trust office, and we used to, Mr. CRS, and then he will take me to the trustee's office, and then I used to sit there. We used to discuss so much. If me and then Rajanna enter into the office, he will be wondering what these fellows are going to ask. But still, he provided. That is something which is the thing. And that is how teamwork comes. Hard work, discipline, and teamwork. Without that, nothing happens. Seyyum tolile devam. Thirukural, there are two chapters. One is Kalvi, the other next chapter is Kallamai. The first Thirukural is Karka Kasadara Karpave Kartapin Nirka Adarkutaga. Then the next Kural says, எண்ணென்ப ஏனை எழுத்திரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. முகத்திரண்டு கண் உடையவர்கள், கல்லாதவர்கள் புண்ணுடையவர்கள் என்று கூறுகிறது.
as we work for our student at different level, undergraduate level understanding is different and postgraduate level understanding is different. Hospital is temple of worshipping God, where you heal the people. The difference between you being treated and being a person who treat is very, very narrow. I just walk across and a vehicle comes and hits me, I'm in the ICU maybe. Understand this, the hospital is a temple where you heal. Number two, hospital is a temple you learn. That is something which is very essential to learn. This morning we had the 161st Founders Day celebration at Stain Schools. That's the only place I'm connected to nowadays. Otherwise, I don't much do any social work or active work. Robert Staines established the schools as well as plantations, and his close association with the ancestors of the families of here at this different institution was very, very well known. One side education, the other side the industry. With all the things, whenever I go to the trust, the four people, the pictures of the four people makes me to remember the service for which they have committed this institution. Managing trustee did share this point. We are in service and ensure that it is something very essential. We have come a long way. 1985, 3 institutions were started. Annamalai University, Ramachandra, and PSG. Not because I have worked, but I have worked in different medical colleges. I have headed those institutions, but I feel PSG has done extremely well by His grace. I congratulate being the team. God bless you all. Thank you very much for this opportunity. தங்களின் அனுபவம் நிறைந்த வாழ்த்துரை இளையோர்களின் பாதுகாப்பான வழித்தடமாக அமையும். மிகவும் நன்றி ஐயா. காலத்தின் மாற்றத்திற்கேற்ப நமது கருத்திலும் வளர்ச்சி வேண்டும். புது புது திறன்களை கற்றால் நெஞ்சில் புத்துணர்ச்சி தவழும் என்றும் உற்றான் அளவும் பிணி அளவும் காலமும் கற்றான் கருதிச் செயல் என்று வள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன் மருத்துவரின் அரிய குணங்களை வகைப்படுத்தியுள்ளார். காலந்தோறும் காலத்தை கடந்தும் என்றும் கொண்டாடப்பட வேண்டியவர்களான மருத்துவர் மற்றும் குழுவினர் நிறைந்த அவையில் நன்றி நவில PSG மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் முதல்வர் டாக்டர் TM சுப்பாராவ் ஐயா அவர்களை பேரன்புடன் அழைக்கின்றோம். Respected dignitaries, ladies and gentlemen, thanks for the opportunity to deliver the vote of thanks. First of all, I want all of you to please give it up to Dr. J.S. Bhuvaneshwaran for conceiving this idea and giving shape to this event through various meetings. Sir, we have finally borne fruit. Thanking G.R. Karthikeyan sir is very special, because what is history for us was current affairs for him then. So it's always a pleasure to listen to you, sir. Thank you for your wonderful words of wisdom. And a sincere thanks to Dr. Gopal Krishnan sir for his time, support and encouragement as usual. I would like to thank Dr. Balaji and Dr. James for offering felicitations. A sincere thanks to the PSG family members, heads of institutions, special invitees. I would also like to thank one important person with whom I had the pleasure to work as a vice principal, Dr. Radha Krishnan sir. If you can please stand up, we would all like to give you a standing ovation. He has been a wonderful principal and a medical director of this institute.
I thank the event organizers, cutting across departments for their inputs and efforts. I'm thankful for all the skilled, dedicated, and compassionate employees of PSG Hospitals. Our employees are always thinking ahead and routinely go above and beyond to ensure that our patients receive both the very best care and an outstanding patient experience. This team includes all types of people, from doctors, nurses, physiotherapists, pharmacists, technicians, support staff, admin personnel, and so on. And finally, I'm thankful to the people that place their trust in us every day for their care or the care of their loved ones. We see some most challenging and most complex patients in the country, and it is an honor and a privilege to provide them with the high quality care and emotional support they deserve and expect from us. For gracing the occasion. Thank you, sir, for your kind words of gratitude. How different is this evening for all of us today? No words can express our appreciation towards the team behind this great venture. Late, every idea shared, every ounce of sweat shed has culminated into this mega day. The galaxy of intellectuals, respected dignitaries, esteemed guests, and dear friends, I, Manju Srimati, and my co-host, Dr. Parimalam, from PSG College of Arts and Science, are absolutely delighted and honored for being a part of Masters of today's ceremony. We are signing off for this moment, and dear audience, stay tuned to discover the colors of cultural feast unfold now, followed by dinner at our B block basement at level 1. I now request the committee members to kindly escort our dignitaries back to their chairs. Over to the culturals team. Stay tuned. Thank you. ஆயிரத்து 1925 ஜனவரி 25 உங்களுக்கு தெரியுமா இந்த வருடமும் தேதியும் எதை குறிக்கும் என்று? நாம் இங்கே எந்த நாளை கொண்டாட ஒன்று கூடி இருக்கிறோமோ அந்த மூன்றெழுத்து மந்திரமாம் PSG அறக்கட்டளையின் பயணம் திரு பி. அன்னை மொழியே, அழகார்ந்த செந்தமிழே, முன் நனைக்கும் முன்னை முகிழ்ந்த நறுங்கடியே, கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மண்ணுலக அரசர்ந்த பேரரசே என்று எங்களது முத்தமிழ் மொழியில் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவிக்கிறோம். மஞ்சள் மலர் மஞ்சமென மாறியது அரங்கம், கொஞ்சம் விலை இரண்டும் அதை காண்கையில் கிறங்கும். மஞ்சமதில் நெஞ்சமது தஞ்சமென உறங்கும், எண்ணமதில் வண்ணமிகு கனவுகளின் சுரங்கம். நமது PSG-யின் மருத்துவமனை விழாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். யுவா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நீங்க தெரியுமான்னு கேட்டாலே அதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு தானங்க அர்த்தம்.
ஆமாங்க, நமக்கு ஒரு ஸ்பெஷல் சர்ப்ரைஸ் இருக்கு. என்னது ஸ்பெஷல் சர்ப்ரைஸா? ஆமா, அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். நம்ம பிஎஸ்ஜி எம்ப்ளாயீஸ் எல்லாம் யாரை நல்லா கேர் பண்ணிக்கிறாங்க? என்னங்க கேள்வி இது? பேஷண்ட்ஸோட ஹெல்த்தை தான். அப்போ பேஷண்ட்ஸோட ஹெல்த்தை கேர் பண்ணுற நம்மளோட ஹெல்த்தை யார் கேர் பண்ணுவாங்க? நம்ம மேனேஜ்மெண்ட் தாங்க. ஆனுவல் ஹெல்த் செக்அப்லாம் பண்ணுறோம். கரெக்டாக சொன்னீங்க. நம்ம பிஎஸ்ஜி மேனேஜ்மெண்ட் நம்ம ஆனுவல் ஹெல்த் செக்அப் மட்டும் இல்லாமல் நமக்காக நிறைய நல்லது பண்ணியிருக்காங்க. அதில் இன்னைக்கு நமக்காக பிஎஸ்ஜி ஹாஸ்பிட்டல் டேவை முன்னிட்டு நம்ம எம்ப்ளாயீஸ்க்கு லக்கி ட்ரா கொடுத்துட்ருக்காங்க. ஸோ லக்கி ட்ரா எல்லாருமே எழுதிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த லக்கி ட்ராவில் சூஸ் ஆகிற 5 லக்கி எம்ப்ளாயீஸ்க்கு நம்ம காம்ப்ரிஹென்சிவ் ஹெல்த் கேர் ஸ்பான்சர் பண்ணுறாங்க. காம்ப்ரிஹென்சிவ் ஹெல்த் செக்அப் எங்கே பண்ணுவாங்க? நம்ம மாஸ்டர் ஹெல்த் செக்கப்பில் தாங்க. நீங்கள் சொன்ன மாதிரியே இது ஸ்பெஷலான சர்ப்ரைஸ் தாங்க. அந்த 5 லக்கி பர்சன்ஸ் யாருன்னு சொல்லிருங்களேன். வெயிட் பண்ணுங்க. இதில் என்ன அவசரம்? இதுக்கு மேலே தான் நமக்கு தெரியும் அது யாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, வெயிட் பண்ணியே பார்க்கலாமே. ஓகே, இன்னைக்கு நம்ம அநேகமாக குத்துப்பாடுகள் எல்லாமே குத்தகைக்கு மேடையை எடுக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்க வராங்க நம்ம நர்சிங் டிபார்ட்மெண்ட். லெட்ஸ் வெல்கம் our nursing team on stage please. நிலவே நினவிலழகே
இப்போ உங்களுக்கு பிடித்த பாடலை கேளுங்கள். எனக்கு அப்படி போடு போடு போடுங்க. அப்படி போடு 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 அஸ்தி போடு கண்ணாலே இப்படி போடு 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 இழுத்து போடு கையாலே உன்னோட ஊருக்கு உப்பு மூட்டை ஏறிக்கிற உன்னோட கண்ணை பொத்தி கண்ணா மூட்டி ஆட வர இந்த நட போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா இந்த நட போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா சரி, ஏதோ கருத்து சொல்கிறேன்னு சொன்னீங்களே, அதையாவது சொல்லுங்க கேட்போம். மை கருத்து வாட் இஸ் ஐம் சேயிங். புகையில அறுவடைக்கு தயாரான அப்பனட்ட கலையெடுத்து தலைவலிய போக்கி பதக தலையெழுத்து ஆட்டாத ஆட்டம் போட்டா கட்டி வச்சு கோடியில கட்டி லாரில ஏத்தி அறுத்து போட்டு அனுப்பிட்டு ஃபேக்டரிக்கு எல்லாம் ப்ளூ பிரிண்ட் தெரியும் மிஷன் சக்சஸ்ஃபுல்லா முடியும் அடிய வந்தா உன்னைய பாடையில் வைப்பேன் கோலசாமிக்கு அதோட ஆடு சரை பீடி சுருட்டு கேங்கல இல்ல பொய்ய புரட்டு விளையாட்டு போல வேலையை நோத்த வேர்ல்டு வைடு லிங்க் எல்லாம் உருவம் நம்ம ரூல்ஸ் உருவாதிட்ட நம்ம டூல்ஸ் அத்தனை பேரு அசைவம் ஒரே மாதிரி சீக்கி இது சிங்கிள் சில்ல கும்பல் சண்டை கிழிச்சு கிழிச்சு கழிச்சு போயிட்டு பத்த பச்சு புகைய விட்டா பவர் கிக்கு வாடாசு வந்தாப்ல வந்தாப்ல மாமதுரை அண்ணா கோடி மாமதினி அண்ணா ரெடி மருத மெச்சும் அண்ணா கோடி மாமதினி நல்லா குத்து அடி மாமதுரை அண்ணா கோடி மாமதினி அண்ணா ரெடி மருத மெச்சும் அண்ணா கோடி மாமதினி நல்லா குத்து அடி பாபு உங்களுக்கு மூமெண்ட் இல்ல ஒன்லி ஸ்டாண்ட். So now it's time to know the first lucky draw. Okay. R. Gayatri, 26, female, Department of OT Store and Pharmacy. என்ன கொடுக்க போறீங்க? Once more we are announcing the winner of the lucky draw picked up by the chairman is R. Gayatri from Department of OT Store and Pharmacy. Gayatri, wherever you are, come here. Welcome to a mesmerizing journey through rhythm and culture. Our dance performance One draws moment, MC. inspiration. MC, please hold on. The next person who wins the lucky draw picked up by managing trustee is S. Alamelu Mangai from library. Congratulations. The third person to win the lucky draw is Prem Kumar from Gastro OT Staff Nurse. Congratulations. The fourth person to win is Rakshana Shiba of PMR department. Congratulations. And the last but not the least, okay, I'll pick it up, goes to Vanita R, OT Store and Pharmacy.
Congratulations to the winners. The organizers will get in touch with you. No, they are the winners, sir. Welcome to a mesmerizing journey through rhythm and culture. Our dance performance draws inspiration from the enchanting world of reels where music, movement and tradition converge. Join us as we weave tales through intricate footwork and graceful gestures, celebrating the vibrant essence of reels that transcends boundaries and echoes the spirit of unity. Prepare to be captivated by the fusion of tradition and innovation in an electrifying display of passion and artistry. So here comes the live performance by our rock stars of PSG, led by Dr. Chitra, Department of Surgery, Dr. Madhulika, Department of Radiation Oncology, Dr. Soumya, Department of Radiation Oncology, Dr. Anjali, Department of Radiation Oncology, and Divya from Insurance. And Dr. Lavanya from Department of Microbiology.
கமப்பா தானி நான் சொல்லி தரவா துடிக்கிற ஆசைய நான் கொட்டி விடவா வருகிற ஆவணி நான் வீட்டில் சொல்லவா இடைவெளியே நீ வா ரெண்டு முத்தம் வைக்கவா மனக்கும் அஞ்சடி பர்ஃபியூம் நீ மயக்கும் கண்ணுல கஞ்சா நீ சிரிச்சா சிந்திடும் சிந்தே நீ முறைச்சா கீரிடும் கண்ணாடி உடம்பா சக்கர பள்ளி நீ வயசில் மின்னுற அள்ளி நீ அருகில் பக்கமா வர வெக்கமா அடி நில்லடி கண்ணம்மா சொல்லடி செல்லம்மா உனக்குற முத்தம்மா மனசில் என்ன சத்தம்மா வெளிய அத சொல்லம்மா உசிரலிங்க யுத்தம்மா அடி கள்ளி நெஞ்ச கிள்ளி என்ன தள்ளி வைக்கலாமா கொஞ்சம் சொல்லு உன்னை அள்ளி கொள்ள கிள்ளி போல துள்ளி வருவேன். கரு கரு கருப்பாயி நீ வெளுத்தது ஏன் கருப்பாயி தொட 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 மாட்டேன் தொட்டா நானும் விட மாட்டேன் சிரி 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 பழகா சிரித்ததே சிரி பழகா விட்டு விட்டு விட மாட்டேன் நீ தொடாம நான் விட மாட்டேன் சுட்டு சுட்டு நெருப்பு போல ஒட்டிக்கலாமா பஞ்சு பஞ்சு நான் இருக்கேன் பத்திக்கலாமா சுட்டு சுட்டு நெருப்பு போல ஒட்டிக்கலாமா பஞ்சு பஞ்சு நான் இருக்கேன் பத்திக்கலாமா. நீ அம்மு அம்மு சொல்லையில பொண்டாட்டிய பூரிக்கிற சாமே ஏ சாமே நான் சாமி சாமி சொல்ல நீ என் புருஷனான ஃபீலிங்கு தான் சாமே ஏ சாமே நீ எதிர எதிர நடக்கையில நீ எதிர எதிர நடக்கையில எழுமலையா தரிசனங்க சாமே நீ பக்கம் பக்கம் நின்ன அந்த பரமேஸ்வரன் போல தொட சாமே நீ இல்லாம நான் போகும் பாத கல்லும் முள்ளும் குத்துதடா சாமி ஏ சாமி ஏ சாமி வாயா சாமி மன்மத சாமி மந்திர சாமி பொக்கிரி சாமி ஏ சாமி வாயா சாமி மன்மத சாமி மந்திர சாமி பொக்கிரி சாமி. இன்னும் 50 வருஷம் ஆனா நமக்கு வயசாயிரும். ஆனா இந்த பாடலுக்கும் அதை ரசிக்கிற மனசுக்கும் வயசே ஆகாது. அப்படி நம்மளை ரசிக்க வைக்கிற மாதிரி ஒரு பாடல் பாட வராங்க நம்ம பிசியோதெரபி டிபார்ட்மெண்ட். Let's welcome our physiotherapy team on stage. Hello. 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 Hello.
நீ வந்ததும் மழை வந்தது நெஞ்செங்கும் ஆனந்தம். நீ பேசினால் என் சோலையில் எங்கெங்கும் பூவாசம். என் காதல் நீலா என்று வாசல் வரும் அந்த நாள் வந்துதான் என்று சுவாசம் வரும். என் அன்பே கண் பார்த்தான் காதல் காற்றே பூத்தான் தேன் வருமே பெண் பார்த்தான் தீ வருமே. என்னாச்சு தோணலையே ஏதாச்சு தெரியலையே நட்பாச்சு லவ் இல்லையே லவ் ஆச்சு நட்பில்லையே. நேற்று என்பதும் கையில் இல்லை நாளை என்பதும் பையில் இல்லை இன்று மட்டுமே நெஞ்சில் மிச்சம் உண்டு. தோழா மொத்த கூத்துக்கள் யாருக்காக மொத்த பூமியின் கூத்துக்காகத்தான் அன்பே. தனிமையை தேடுது இதயமும் ஓடுது என்னை நானே தேடி தேடி பார்க்கிறேன் தேடி தேடி பார்க்கிறேன் பார்க்கிறேன் பார்க்கிறேன். உனக்கே என்னை கொடுக்க மனசை நான் அனுப்பினேன் ரொம்ப ஆசையாய். உனக்கே என்னை கொடுக்க நினைத்து மனசை நான் அனுப்பினேன் ரொம்ப ஆசையாய். வாலி போல பாட்டெழுத எனக்கு தெரியலையே உன்னை பத்தி பாடாமதான் இருக்க முடியலையே. என்ன நானே திட்டி திட்டி பார்த்தேன் மனசு திருந்தவில்லை. என் மனசு உன்னை விட்டு மாறவில்லை. வாழ்க்கை ராட்டினம் தாண்டா தின சுத்துது ஜோரா அது மேல கீழே காட்டுது தோடா. முதல் நாள் உச்சத்தில் இருந்த நான் பொத்துன்னு விழுந்த ஒரு மீன போல தரையில நெளிஞ்ச. யாரோ கூடவே வருவார் யாரோ பாதியில் போவார் அது யாரு என்ன ஒண்ணும் நம்ம கையில் இல்லையே. வெளிச்சம் தந்தவ ஒருத்தி அவளை இருட்டுல நிறுத்தி ஜோரா பயணத்தை கிளப்பி தனியா எங்கே போனாலோ தனியா எங்கே போனாலோ தனியா எங்கே போனாலோ. அவ என்ன தேடி வந்த அஞ்சல அவ நேரத்தை பார்த்து செவக்கு எம்மாவதல. அவ அழகு சொல்ல வார்த்தை கூட பத்தல. அடி இப்போ எனக்கு வேணும் அஞ்சல. அவ இல்ல நெருப்பு தானே நெஞ்சல. ஓ ஒண்ணுக்குள்ள ஒன்னா என் நெஞ்சுக்குள்ள நின்னா. அவ கொஞ்சமாக உயிர் பிச்சு தின்னா. அவ ஒத்த சொன்னா அது மின்னும் பொண்ணா. ஓ என்ன சொல்லி என்ன அது மக்கி போன மண்ணா. அட தன்னா தன்னே தானே 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 அட தந்தன தானே அட தன்னா தன்னே தானே அட தந்தன தானே.
அடுத்ததா சுறுசுறுப்பான விறுவிறுப்பான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க வராங்க நம்ம டயட்ரி டிபார்ட்மெண்ட். லெட்ஸ் வெல்கம் our dietary team on stage. வசமா வந்து மாட்டிக்கிட்ட கட்டு கட்டு கீரை கட்டு கீரை கட்டு புட்டு புட்டு ஆஞ்சு புட்டு ஆஞ்சு புட்டு கட்டு கட்டு கீரை கட்டு புட்டு புட்டு ஆஞ்சு புட்டு வெட்டு வெட்டு வேற வெட்டு ஓ பப்பையா கட்டு கட்டு கேப்ப கட்டு புட்டு புட்டு சோரா புட்டு தொட்டுக்கிட்டு உச்சு கொட்டு ஓ பப்பம்மா ஹே கட்டு கட்டு ஓரம் கட்டு முத்தமிட்டு மல்ல கட்டு ஜல்லிக்கட்டு போல முட்டு ஓ பப்பையா கட்டு கட்டு புல்லு கட்டு கண்ணு குட்டி கண்ணை கட்டு அள்ளிக்கிட்டு ஏற கட்டு ஓ பப்பம்மா பெரவா யோக கட்டு விட்டு புட்டு ஹே வாடி 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 பட்டாஸ் பாக்கெட்டு வாங்கி தர ஒத்த ராக்கெட்டு செவியில் கலந்து உயிரில் இழந்து மனதில் இருந்த பாட்டை யாரால கொடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? ஐயோ, தன்னோட இசை மெட்டுக்களால ரசிகர்களோட மனதில் மொட்டை வீழ்த்த நம்ம இளையராஜா சாரால தாங்க முடியும். ஆமாங்க, நம்ம இளையராஜா சாரோட பாடல்களை பாட நம்ம அட்மின் டீம் இருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் அவர் அட்மின் டீம் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ்.
Hello, hello. Hello, hello. Check. Hello, check. Hello. जननी जननी जगमनी अगमनी जगत्कारणिनी परिपूरणिनी जगत्कारणिनी परिपूरणिनी जगत्कारणिनी परिपूरणिनी जननी जननी जगमनी अगमनी जननी 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 மக்களுக்கு நல்ல யோகமடா அந்த மணமகள் தான் அந்த நேரமடா புது மாப்பிள்ளைக்கு நல்ல யோகமடா அந்த மணமகள் தான் வந்த நேரமடா ரோனைய போல் இருப்பா இருப்பா ஒரு ரோனைய போல் நடப்பா நடப்பா கலகலப்பா அவ சிரிப்பா கலவடப்பா புது மாப்பிள்ளைக்கு நல்ல யோகமடா அந்த மணமகள் தான் என்னன்னா முன்ன இப்படி எழுதிட்டு இருக்கேன் நன்ன கண்ணை மூடி குத்துங்கோ பாடு பாடி தொலையும் ஊரை விட்டு ஊரு வந்து காதல் கீதல் பண்ணாதீங்க பேரு கெட்டு போனதுன்னா நம்ம பொழப்பு என்னாகுங்க விட்டுடு தம்பி இது வேணா தம்பி இத்தனை பேரு வீடு உங்களை நம்பி விட்டுடு தம்பி இது வேணா தம்பி இத்தனை பேரு வீடு உங்களை நம்பி ஊரை விட்டு ஊரு வந்து காதல் கீதல் பண்ணாதீங்க பேரு கெட்டு போனதுன்னா நம்ம பொழப்பு என்னாகுங்க கொஞ்சம் இதோட நிறுத்திக்கலாம்ல ரொம்ப தூரம் போயிட்டேன் ஃபுல்லாக முடிச்சுட்டு தான் திரும்பி வர முடியும் கட்லாட்டந்தாங்க தரலாங்க சாங்க உள்ளார வந்தான பொல்லாத வேங்க தட்லாட்டந்தாங்க தரலாங்க சாங்க உள்ளார வந்தான பொல்லாத வேங்க திமிராம வாங்க பல்பாயிடுவீங்க ஒரு போட நிற்பான முட்டாம போங்க கேட்டா நடந்து வரான் கேட்டையெல்லாம் கடந்து வரான் லாலா வெடிய ஒன்று போடுதில்லால சிவ சுற்றி வரா காலரத்தா வெட்டி வரா முடிய சிலிப்பி விட்டா ஏறு உள்ளார மரணம் மாசு மரணம் தப்பு தரணும் அதுக்கு அவன் தான் பிறந்து வரணும் மாசு மரணம் தப்பு தரணும் செப்பு முறையா விடணும் தட்டாட்டம் தாங்க தரலாங்க சாங்க உள்ளார வந்தான பொல்லாத வேங்க திமிராம வாங்க பல்பாயிடுவீங்க ஒரு போட நிப்பான முட்டாம போங்க ஆஃப் பண்ணிக்கலாமா தோ இப்போ எப்படி ஆஃப் பண்ணுறேன் பாரு எவன்டா மேல எவன்டா கீழே எல்லா உயிரையும் ஒன்னாவே பாரு முடிஞ்ச வரைக்கும் அன்ப சேரு தலைமையேற்றி வச்சு கொண்டாடும் ஊரு நியாயம் இருந்து எதிர்த்து வரியா ஒன்ன மதிப்பேன் அது என் பழக்கம் அலை இழுத்து உயர நினைச்சா கெட்ட பயசாரிடியா இடிக்கும் எத்தான் நடந்து வரா கேட்ட எல்லாம் கடந்து வரா தாழ வெளிய ஒன்று போடுதில்லால
ஸ்லீவ சுருட்டி வரா காலத்தான் பெருட்டி வரா முடிய செலுத்தி விட்டா ஏடு முன்னால மரணம் மாசு மரணம் தப்பு தரணும் அதுக்கு அவன் தான் பிறந்து வரணும் மாசு மரணம் தப்பு தரணும் செப்பு முறையா விடணும் கட்டாங்க தாங்க தரலாங்க சாங்க உள்ளார வந்தாங்க பொல்லாத வேங்க தின்றாம வாங்க பல்வாடுவீங்க முறப்போட நின்னா முட்டாம போங்க. Thank you. Thank you. இவங்க லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்து சிறப்பான தரமான பர்ஃபார்மன்ஸை கொடுக்க போறாங்க. லெட்ஸ் வெல்கம் our physiotherapy team on stage. प्रणवालय पाहि परिपालय परमेशी कमलालय श्रीदेवी कुरिपिंचवे करुणाम्बुरासी धीं तारा धीं धीं तारा जतुलतो उड़ी उड़ी जाए कहने को तो खेल है ये तेरा मेरा साझा पर मेरा दिल है पतंग और तेरी नजर मांझा मांझे से लिपटी ये पतंग जुड़ी जुड़ी जाए उड़ी उड़ी जाए उड़ी उड़ी जाए दिल की पतंग देखो उड़ी उड़ी जाए रोमियो रोमियो कल के रोमियो भोली शक्ल वाले सारे के सारे परे पियो रोमियो रोमियो भाड़ के प्रेमियो काहे गले पड़े हो बिन बुलाए बारातियों ले तो गई गले जा संग में हमें भी ले जा ये तो चोरी पे है सीना जोरी कभी लगे मोनालिसा कभी कभी लगे लोलिटा और कभी जैसे कादम्बरी हाय मेरी परम 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 सुंदरी हाय मेरी परम 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 सुंदरी सर से पैर तलक बेतहाशा हुस्न से भरी हाय मेरी परम 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 सुंदरी இல்ல ஒரு 2-3 லைன் கொஞ்சம் வேற மாதிரி ட்ரை பண்ணலாம். போதும்பா, ஆஃப் பண்ணிடலாமா? தோ இப்போ எப்படி ஆஃப் பண்றேன் பாரு. అబ్బాయి మనసునే అమ్మాయి లాగేసి తలగడలా నొక్కేస్తే ఏమైతాది మస్తు మాస్ వస్తాది బెస్ట్ ఊప్ వస్తాది హై
రాకాసి నువ్వే పైటేసి అట్టా దోపేస్తే టాపులేసి పోతే పోతే పప్పు టాపులేసి పోతే పోతే పప్పు. என்ன பங்கு டன்னா? டபுள் டன்னு. இசை அப்படின்னாலே ஒரு பிரம்மாண்டமான விருந்து தான். அப்படிப்பட்ட ஒரு விருந்தை சுவை குறையாம சுவாரஸ்யம் குறையாம கொடுக்க வராங்க நம்ம நர்சிங் டிபார்ட்மெண்ட். லெட்ஸ் வெல்கம் our nursing team on stage please. Check. சா 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 தன தனி பா சா மபனி மா பா மகனி சா. கனா காண்கிறேன் கண்ணாளனே ஒரே பந்தலில் ஒரே மேடையில் இருவருமே. கனா காண்கிறேன் கண்ணாளனே ஒரே பந்தலில் ஒரே மேடையில் இருவருமே. மண்ணை தொட்டாலும் சேலை கொண்டு மார்பை தொட்டாலும் தாலி கொண்டு மடியை தொட்டாடும் மாலை கொண்டு மகிழ்வேன். தினம் தினமும் வாசல் கொண்டாடும் பூக்கள் வைத்து வாசல் கொள்ளாத தோளம் விட்டு காதல் கொண்டாடும் கணவன் திருமணியில் மலர்வேன். நீ வந்தா நல்ல நேரம் சட்டு ஆரம்பமாகுமே. உன்னை கை பிடிச்சா இந்த நாள் பண்டிகை தேதியும் சேருமே. அசந்தா வந்தனை தீர கொடுக்கும் சித்தன கோயில் சித்திரமே. நினப்பா வந்து சக்கரம் சுத்துற அத்தர கொட்டுன ரத்தினமே. வாழ செழிக்க வாக்கு பலிக்க வாங்கும் சந்தனம் வாசம் கொழைக்க வேட்டு கிழிக்க கூட்டம் கொழுக்க நெஞ்சம் ரெண்டும் பட்டுன்னு ஒட்டிக்க. மாலை டம் டம் மஞ்சர டம் டம் மாத்து அடிக்க மங்கள டம் டம் ஓல டம் டம் ஒதுக்கு டம் டம் மோதி தட்டிக்க ஒத்திக்க டம் டம். மாலை டம் டம் மஞ்சர டம் டம் மாத்து அடிக்க மங்கள டம் டம் ஓல டம் டம் ஒதுக்கு டம் டம் ஓங்கி தட்டிக்க ஒத்திக்க டம் டம். வாலிபங்களோடும் வயதாக கூடும் ஆனாலும் அன்பு மாறாதது. மாலையிடம் சொந்தம் மொழி போட்ட பந்தம் பிரிவென்னும் சொல்லே அறியாதது. அழகான மனைவி அன்பான துணைவி அமைந்தாலே பேரின்பமே. மடி மீது துயில சரசங்கள் பயில மோகங்கள் ஆரம்பமே. நல்ல மனையாளின் நேசம் ஒரு தோழி நெஞ்சமெனும் நீனை பாடுமே தோழி சந்தோஷ சாம்ராஜ்யமே. அவளுக்கென அம்பா சமுத்திர ஐயர் ஹோட்டல் அல்வா மாதிரி தாளம்பூ தல தல தலவென வந்தா பாரு. அவளுக்கென ஆழ்வா குறிச்சி அழகு தேவத அருவா மாதிரி பருமா தேக்கன பலவென வந்தா பாரு. கும்மி அடி கோ கொத்து வாழ சத்தம் போட கும்மி அடியோ. கும்மி அடி கோ தோட்ட பூவில் வந்து ஆட கும்மி அடியோ. மஞ்சள் குங்குமம் தாலியின் சிறப்பு பெண்களுக்கெல்லாம் இன்னொரு பொறப்பு. டும் 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 டும். ஓ ஓ ஓ சந்திரனில் ஒரு பாதி இந்திரனில் ஒரு பாதி சுந்தரரே என் ஜோடியானதென்ன. மதுரைக்கு போகாதடி அங்க மல்லிப்பூ கண்ண வைக்கும். மதுரைக்கு போக மாட்டேன் மல்லிப்பூ கையில. தஞ்சாவூர் போகாதடி தலை ஆட்டாம பொம்மை நிற்கும். எங்கும் போக மாட்டேவோ முன்னால தான் நிப்பேன். முன்னால் வந்து நின்னு என் கண்ணால் சொக்க வைப்பேன். அசரதே ஊர் மொத்தமா தாங்கோ மரக்கலையா போற வழி நீ துணையா கூட வர என்ன குறை அது
போதும். ஏ ஆல மரத்து மேல கூற ஒரு குயில வீட்டுக்குள்ள குடு கட்டு அது போதும். என்னோட நீ சிரிச்சா கண்ணீர நீ தொடச்சா வேற எதுவும் வேணாமே அது போதும். வீடு திரும்பையில வாசல் தோறக்கையில மஞ்சள் மோகம் சிரிச்சா அது போதும். தந்தன 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 தந்தான நானே தந்தன 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 தந்தான நானே இடிச்ச பச்சரிசி புடிச்ச மாவிளக்கு அரைச்ச சந்தனமோ மறக்க மதுர மல்லிகைப்பூ சிரிக்கும் செவ்வந்தி பூ செவந்த குங்குமப்பூ வயக்க தை மாசம் வந்துடுச்சு காலம் நேரம் சேர்ந்துருச்சு ஜோடி ஒண்ணு ஆயிடுச்சு மேல சத்தம் கேட்டுடுச்சு. மேகம் கருத்திடுச்சு மாறி மழை பெஞ்சிடுச்சு மண்ணில் மனம் ஏறிடுச்சு மஞ்சள் நேரம் கூடிடுச்சு. தந்தன 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 தந்தான நானே தந்தன 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 தந்தான நானே. பிறந்து சிறந்த மொழிகளிலே சிறந்தே பிறந்த மொழியாகிய நம் அன்னை தமிழில் நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் யுவராணி உங்கள் இவாஞ்சலின். Let's going to see a beautiful performance and the stage is handing over to Dr. Pavai ma'am. Hello, I ask all my team members to come up, please. I request all my team members to come up. Okay. This is a historical day, as this is the first time we're all getting together to celebrate what was, what is, and what will be. I thank the previous performers, and now we have the special team whom we never see, but work behind the scenes to make life possible. They are here to magnify us. Come on, Divya and team, come in. Give them a big clap. அடிராக்கம்மா கையத்தட்டு புதுராகத்தில் விட்டு கட்டு அடிராக்கோடி மேளங்கொட்டு இந்த ராசாவின் நெஞ்சத் தொட்டு ராசாவே பந்தல் நட்டு புது ரோசா பூ மாலை கட்டு ராசாத்தி தோளில் விட்டு தினம் ராவெல்லாம் தாளம் கட்டு. கட்டுக்காவல் இது ஒத்துக்காது இத கட்டி போட ஒரு சூரன் ஏது. ஜாங்கு ஜக்கு சடக்கு ஜக்கு ஜாங்கு ஜக்கு சாம் ஜாங்கு ஜக்கு சடக்கு ஜக்கு ஜாங்கு ஜக்கு சாம். Can you recognize these girls? रायबरेली में तो बीच बाजारी जब हुस्न दिखाने जाएगी होश उड़ाने वाली शौक नजर के जो पेच लड़ाने जाएगी. रायबरेली में तो बीच बाजारी जब हुस्न दिखाने जाएगी होश उड़ाने वाली शौक नजर के जो पेच लड़ाने जाएगी. अरे बहन के इतना ज़ेवर कहना तेज हवा से बच के रहना गिर जाए तो फिर ना कहना झुमका गिरा दे. What झुमका? What झुमका? What झुमका? What झुमका?
all good things come to an end. Whether it's, all of you should know this, whether it's a robo or a car, every single part matters, as you have seen, whether it's the dietary, the pharmacy, the doctors, the nurses, the security. And this is what has made PSG very, very special. We, the PSG family, have spent most of our fruitful hours, 8 to 5, nearly 6 days a week here. Thank you, everybody. Now, the last song. I request... आजा आजा जिंद शामी आने के तले आजा जरी वाले नीले नच कोयलों पे रात बिताई है अखियों की नींद मैंने फूकों से उड़ा दी गिन गिन तारे मैंने उंगली जलाई है आजा आजा जिंदे शामी आने के तले आजा सरी वाले नीले आसमान के तले आजा आजा जिंदे शामी आने के तले आजा सरी वाली